திருச்சபையின் 57வது ஆண்டை நாம் நிறைவுபடுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். कलीसिया के 57 साल को ख़त्म करने के लिए प्रभु ने पूरा करने के लिए प्रभु ने अनुग्रह किया. प्रभु को धन्यवाद. கடந்த 8ஆம் தேதி திருச்சபையின் 57வது ஆண்டு நிறைவடைந்தது. पिछले 8 तारीख को कलीसिया का 57 साल पूरा हुआ. இப்பொழுது நாம் 58ஆம் ஆண்டின் 2வது நாளில் நாம் இன்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். 58 साल के दूसरे दिन के में हम प्रवेश हुए हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். हमारा प्रभु जो है भला है. கடந்த ஆண்டுகளெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து प्रभु हमें पिछले पूरे हफ्ते हमें நம்மை வழிநடத்தி हमें संभाला, हमारा अगुवाई की. எல்லாவிதமான சோதனைகளிலும் हर आजमाइशों में, எல்லாவிதமான ஆபத்துகளிலும், हर खतरों में, எல்லாவிதமான இடுக்கங்களிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தவர். हर तंगी में प्रभु ने हमें संभाला. இந்த அருமையான நாளை நாம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆதலால் நாம் கர்த்தரை துதிப்போம். इस खास दिन को देखने के लिए प्रभु ने अनुग्रह किया. हम प्रभु को धन्यवाद करते हैं. உலகத்தில் நேற்று தினத்தில் இருந்தவர்கள் இந்த தினத்தில் अनेகம் பேர் இல்லை. क्योंकि कल जिसको हमने देखे उनमें से कई लोग आज नहीं है. நாமதாவது நமக்கு ஆண்டவர் இந்த புதிய நாளை, இந்த புதிய ஆண்டை நமக்கு சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் நாம் கர்த்தரை துதிப்போம். हमको ये नया दिन, नया साल देखने के लिए प्रभु ने अनुग्रह किया. इसके लिए हम प्रभु का शुक्रगुजार हैं. நாம் எதை செய்தாலும் நம்முடைய ஆத்மீக வாழ்விலே, हमारी आत्मिक जिंदगी में जो कुछ करते हैं, நாம் ஜெபத்தோடும் சத்தியத்தோடும் வேத வசனத்தோடும் தான் நாம் அதை ஆரம்பிக்கிறோம், நாம் அதை செயல்படுகிறோம். हम प्रार्थना और वचन से ही आके शुरुआत करते हैं. ஆதலால் நாம் இன்றைய தினத்திலே இந்த பரிசுத்த நாளிலே, इसलिए आज के जो पवित्र दिन में கர்த்தருடைய வேத வசனத்தோடு நாம் இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். प्रभु के कलाम से, उसके वचन से प्रभु के कार्य शुरू करेंगे. மத்திய எழுதின சுவிசேஷம் उठकर मत्ती की खुशखबरी 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 18வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக 18 को पढ़ सकते हैं. மத்தேயு 16:18. Gospel of Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹalleluya, ஹalleluya. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். यहाँ पर प्रभु यीशु ने जो वादा जो है, इस वादा को हम देखते हैं. இது பொதுவாக சபை இல்லையென்றால் சபையினுடைய உபதேசங்கள், சபையை குறித்த சத்தியங்களை எடுத்து போதிக்கிறவர்கள் அதிகமாக இந்த வசனத்தை எடுத்து அதை போதிப்பார்கள். आमतौर पे आके कलीसिया से संबंधित अगर कोई वचन को कोई लेता है तो ज्यादातर लोग आके इस वचन का इस्तेमाल करते हैं. ஆனால் இன்றைய தினத்திலும் இந்த வசனத்தின் சில முக்கியமான அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்வோமாக. लेकिन आज के दिन भी इस वचन के कुछ खास बातों का हम ध्यान करेंगे. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். यहाँ पर प्रभु यीशु जो है पतरस को खास वादा देते हैं. அது என்னவென்றால், वो क्या है? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வது இல்லை என்று இங்கிதாவது இயேசு வாக்கு கொடுக்கிறார். तू पतरस है, लेकिन जो इस पत्थर पर मैं अपना कलीसिया से बांधूंगा और अर्धलोक का फाटक जो है उस पर प्रबल नहीं करेगा. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். इस वचन का अर्थ क्या है उसे समझना है. ஏனென்றால் இந்த வசனத்திற்கு உலகம் எங்கிலும் பல சர்ச்சைகளும், इस वचन को लेकर कई चर्चा हो रही है दुनिया में. அர்த்தங்களும் இந்த வசனத்துக்கு கொடுக்கப்படுகிறது. कई अर्थ को भी देते हैं. நாம் இந்த வசனத்தில் உள்ள சில முக்கியமான அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு கடமையாகும். इस वचन का कुछ अर्थों को हम भी समझने की कोशिश करें. அது மாத்திரமல்ல, சபையாரும் हम कलीसिया भी, சபையின் ஊழியர்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிக மிக முக்கியமாகும். और ये बहुत ही अहम बात है, खास बात है. कलीसिया के सेवक लोग भी
इस बात की जानकारी रखना இங்கே நம்முடைய चाहिए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது நேரடியாக பேதுருவிடம் சொல்கிறார், प्रभु यीशु के पत्रस से आके कहते हैं, நீ பேதுருவாக இருக்கிறாய். पत्रस है, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், उसका मतलब क्या है? பேதுரு என்றால் கிரேக்க மொழியில் पत्रस है जो ग्रीक भाषा में, यूनानी भाषा में பெட்ரோஸ் என்று அதாவது கிரேக் அதாவது வேதாகமத்தில் அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. पेट्रोस பெட்ரோஸ். करके इसका मतलब है இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். इस पत्थर पर अपना कलीसिया இப்போ बांधूंगा। இந்த அதாவது பேதுரு அண்ட் அதாவது அடுத்தபடியாக வருகிறது கல். पत्रस के आगे फिर देखते हैं पत्थर आता है। இந்த பேதுருவுக்கு அதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ये पत्रस को एक शब्द का इस्तेमाल किया गया है। இந்த கல்லுக்கு அதாவது ஒரு வார்த்தை வேறு ஒரு வார்த்தை ये பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. पत्थर के लिए एक अलग शब्द का इस्तेमाल किया இந்த गया है। பேதுரு என்பவருக்கு பெட்ராஸ் என்றதாவது கிரேக்க மொழியில் அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. ये पत्रस जो कहते हैं, पेट्रोस जो कहते हैं ग्रीक में, यूनान में, இங்கே தமிழில் கல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. तमिल में कल यानी जो स्टोन कहते हैं, அது அதாவது பாறை, அதாவது கிரேக்க மொழியில் பாறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ग्रीक में आके पत्थर, ये पहाड़ कह सकते பாறை हैं। என்றால் பெட்ரா. पेट्रा जो कहते हैं पहाड़। அப்போ இந்த வசனத்தின் அதாவது அர்த்தம் அதாவது நம்ம அதாவது தெளிவாக நமக்கு அதாவது என்ன தெரிகிறது என்றால், इस वचन से हम क्या समझ सकते हैं? பேதுருவாகிய அதாவது பெட்ராஸ், पत्रस जो तो के जो पहाड़ है, உனக்கு அதாவது நான் வாக்களிக்கிறேன், मैं जो वादा देता हूँ இந்த பெட்ராவின் மேலே, इस पहाड़ पर, इस पत्थर पर, பாருங்கள் அதாவது இயேசு அதாவது அந்த பெட்ராஸ் மேல் அல்ல, पत्रस पर नहीं, அதாவது இந்த பெட்ரா அதாவது இந்த பாறையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். इस पहाड़ पर मैं अपना कलीसिया அப்ப बांधूंगा। இதனுடைய அதாவது அர்த்தம், இதனுடைய பேக்ரவுண்ட் அதாவது எங்க இருந்து அதாவது இந்த பாறையின் மேல் அதாவது கர்த்தர் தம்முடைய சபையை அதாவது கட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறனுடைய அதாவது அடிப்படை எங்கே இருக்கிறது? इसका बुनियाद कहा है जब प्रभु यीशु कहते हैं कि इस पत्थर पर, इस पहाड़ पर मैं अपना कलीसिया அதற்கு बांधूंगा। முந்திய वचனத்தை इसका வாசிக்கலாம். पहला का वचन पढ़ सकते हैं। அவனை நோக்கி, ம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போதாவது இங்கே பேதுரு அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த முதல் கிறிஸ்துவ அறிக்கையை அதாவது அவர் அதாவது கூறுகிறார். पत्रस जो पहला इकरार करता है कि परमेश्वर का बेटा करके यीशु के ஒவ்வொரு बारे में। கிறிஸ்தவனும் அதாவது அறிக்கை செய்ய வேண்டிய मुख्यமான அறிக்கையாகும். ये बहुत ही खास इकरार है जो कि हर एक मसीही करना चाहिए। வேற ஏதாவது அப்போஸ்தலர்கள் அதாவது இந்த அறிக்கையை அதாவது அவர்கள் செய்யவில்லை. और कोई आके प्रेरितों ने ये इकरार या कन्फेशन ही किया। இங்கே ஏதாவது பேதுரு கிறிஸ்துவை குறித்து ஏதாவது கொடுத்த அறிக்கை, यहाँ पर पत्रस ने यीशु के बारे में इकरार जो किया है, அவர் என்ன சொல்கிறார் वो என்றால், क्या कहते हैं? நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அதாவது இங்கே பேதுரு அறிக்கை यहाँ செய்கிறார். पर पत्रस ये इकरार करता है कि जिंदा खुदा का बेटा मसीह है, क्राइस्ट है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இங்கே ஏதாவது பேதுருடைய அறிக்கை மேலே इस पत्रस का जो इकरार के ऊपर இங்கே या इकरार पर, அது மாத்திரமல்ல அதாவது பேதுரு அதாவது அறிக்கையிட்ட அந்த அதாவது உறுதியான அதாவது அறிக்கையின் மேலே, और जो यकीन से जो उसे इकरार जो कन्फेशन जो किया है, ये அந்த कबूल जो किया அறிக்கை है, மாத்திரமல்ல அதாவது தம்மேலே அதாவது தம்முடைய சபை அதாவது கட்டுவேன் என்று சொல்லி அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக அவர் அறிவிக்கிறார். अपने पर वाक्य कलीसिया बांधेगा करके उसे कहा है। இப்பொழுது வந்து அதாவது அதுக்கு அடுத்தபடி அதாவது இயேசு அதாவது விளக்குகிற காரியம் என்னவென்றால், आगे प्रभु क्या समझाता है? அந்த சபையை அதாவது சாத்தான் அதாவது மேற்கொள்வது இல்லை என்று அதாவது இயேசு சொல்கிறார். उस कलीसिया पर शैतान प्रबल नहीं होता। அப்போ ஒரு மனிதன் மேல் ஏதாவது ஒரு சபை கட்டப்பட்டிருந்தால், अगर किसी इंसान पर कलीसिया बांधा होता, அது சீக்கிரமாக ஒளிந்து वो போய்விடும். बहुत ही जल्द तबाह हो जाए। இது வெரி ஈஸியான ரொம்ப அதாவது சின்னதா ஒரு ஏதாவது வழக்கம் தான். बहुत ही आसान बात है। தேவன் ஏதாவது ஒரு மனிதன் மேல் தம்முடைய சபையை ஏதாவது அவர் கட்டவில்லை. किसी इंसान पर या किसी इंसान पर निर्भर रह के प्रभु ने कलीसिया नहीं बांधा। பேதுரு கொடுத்ததாவது முதல்ல ஏதாவது ஒரு பாறை போன்ற ஒரு அறிக்கை ஏதாவது அவர் ஏதாவது கொடுக்கிறார். पत्थर जैसा एक इकरार आके पत्रस ने कहा किया। அந்த அறிக்கை கிறிஸ்துவை குறித்த அறிக்கையாகும். वो इकरार जो है मसीह के बारे में அது है। கிறிஸ்துவாகும். वो मसीह है। அந்த அறிக்கை கிறிஸ்துவின் மேலே, वो मसीह जो मसीह पर जो उसकी करार जो है, அந்த பாறையின் மேல் அதாவது நான் என்னுடைய சபையை கட்டுவேன் उस என்று சொல்லி पत्थर ஆண்டவர் पर, उस சொல்கிறார். पहाड़ पर मैं अपना कलीसिया बांधूंगा। நீ பேதுருவாய் இருக்கிறார் அதாவது you are Petros. पत्रस है। on this Petros அதாவது I will build my church என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. इस पत्थर पर मैं कलीसिया नहीं बांध
बांधने के you लिए are, कहा you are Petros. पतरस है On this Petra, इस पहाड़ पर இந்த பெட்ராஸ் ஏதாவது இந்த பெட்ராவின் மேல் ஏதாவது நிற்க வேண்டும். इस पत्थर जो है इस पत्थर पर पतरस रहना है அந்த பெட்ராஸும் ஏதாவது கல் என்று சொல்லித்தான் அதனுடைய அர்த்தம். पतरस का मतलब पत्थर है அந்த பெட்ராஸ் என்பது ஏதாவது ஒரு பாறை அல்ல, पतरस पहाड़ नहीं है ஒரு ஏதாவது அசையும் ஏதாவது ஒரு கல். वो ऐसा जो नहीं हिलने वाला एक पहाड़ அது ஏதாவது இன்னும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஏதாவது மாற்றப்படலாம். ये जो पत्थर जो है एक जगह से दूसरा जगह क्या वाक्य लेके जा सकते அது हैं நகரக்கூடியது. वाक्य हिलता है ஆனால் सरकता है இந்த பாறையானது ये पहाड़ जो இது है நிலையான ये रॉक जो பாறை. है ये जो पहाड़ जो है இந்த பாறையின் மேலே इस पहाड़ पर கிறிஸ்து தம்முடைய சபையை ஏதாவது கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் मैं अपने कलीसिया अपना चर्च बांधूंगा ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவாகிய அந்த பாறை मसीह जो पत्थर जो पहाड़ जो है இந்த சத்தியத்தை ஏதாவது ஆண்டவர் ஏதாவது பேதுருவிடம் ஏதாவது கொடுத்தார். ये सच्चाई जो है कि प्रभु यीशु ने पतरस को जाहिर किया பேதுருவிடம் ஏதாவது இயேசு எதற்காக அந்த ஏதாவது அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் ये हक है जो प्रभु ने यीशु ने पतरस को क्यों दिया அப்போஸ்தலர்களில் ஏதாவது பேதுரு ஏதாவது மிகவும் ஏதாவது முக்கியமானவராக ஏதாவது எல்லா விதத்தில் ஏதாவது முந்தி ஏதாவது அவர் இருந்தார். पतरस जो है कि बाकी शागिर्दों से आगे था பேதுரு ஏதாவது ரொம்ப அவர் துடுக்கான ஏதாவது ஒரு மனிதனாக बहुत இருந்தார். तीव्रता से हर कुछ काम அது का जोशीला था பேதுரு ஏதாவது ஒரு ஏதாவது அவசர ஏதாவது கொடுக்கை போன்ற ஒரு மனிதராக और जल्दबाजी करने वाला था பேதுரு ரொம்ப ஏதாவது ஒரு உற்சாகம் உள்ள தீவிரம் உள்ள ஒரு மனுஷன் जोश से भरा हुआ था இங்கே ஏதாவது ஆண்டவர் ஏதாவது பேதுரு கொடுத்ததாவது அந்த அறிக்கை ஏதாவது அவர் ஏதாவது போற்றுகிறார். वो जो इकरार जो कन्फेशन जो पतरस ने जो किया है यीशु तारीफ करते हैं மாம்சமும் இரத்தமும் ஏதாவது இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, गोश और लहू ने तुझे जाहिर பரலோகத்தில் किया இருக்கிற என்னுடைய பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி இயேசு ஏதாவது பேதுருவிடம் சொல்லுகிறார். मेरे आसमानी बाप ने तुझे ये जाहिर किया करके यीशु पतरस की तारीफ करता है தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो 17வது வாக்கியம் 18வது வாக்கியத்திலே 17-18 पढ़ेंगे மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. के नाम की महिमा हो எங்கே ஏதாவது ஒரு அறிக்கை மேல் இல்லை என்றால் ஏதாவது அந்த உறுதியான பாறையின் மேல் இயேசுவின் மேல் ஏதாவது கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டுகிறார். एक ऐसा जाके जो इकरार जो है कि बहुत ही पक्का और मजबूत है उस पर आके अपना कलीसिया बांधता है प्रभु இயேசு ஏதாவது ஒரு மனிதன் மேல் ஏதாவது ஒரு சபையை கட்டியிருந்தால் इंसान के ऊपर अगर कलीसिया बांधा होता அது ஏதாவது என்றைக்கு ஏதாவது ஒளிந்து போயிருக்கும். बहुत पहले के खत्म हो जाता था இயேசு தான் தம்முடைய ஏதாவது சபைக்கு ஏதாவது வாக்குத்தத்தங்களை ஏராளம் கொடுத்திருந்தார். प्रभु ने अपने कई वादाएं दी अपने कलीसिया को தொடர்ந்து தம்முடைய ஏதாவது சமுதாயம் उसके समाज जो है தம்மை விசுவாசிக்கிறதா தேவ ஜனங்கள் जो विश्वास करे प्रभु के लोग கிறிஸ்துவின் கட்டளைகளை அவர்கள் ஏதாவது தொடர்ந்து நிறைவேற்றவும் தேவன் ஏதாவது கட்டளை கொடுத்தார். और मसीह के लोग हुक्मों को पालन करने के लिए कुछ हुक्म आज्ञा देता है அதில் பிரதானமான கட்டளைகள் எவைகள் उसमें என்றால் खास क्या है எல்லோரும் ஞானஸ்நானம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், सब बपतिस्मा पाना है बैप्टिज्म எல்லோரும் திருவிருந்தை ஆசரிக்க வேண்டும் என்ற பிரதான கட்டளைகளை இயேசு தான் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சபைக்கு அவர் தான் கொடுத்தார். और प्रभु जी ने भाग लेना है ये आके खास आके आज्ञा अपने प्रेरितों को प्रभु ने दिया था இந்த ஏதாவது அடிப்படை உபதேசம் ஏதாவது கிறிஸ்துவின் மேல் ஏதாவது உள்ளதாவது ஒரு ஏதாவது உண்மையான ஒரு சத்தியமாக ये बुनियादी उपदेश जो है कि मसीह का आगे सच्चाई आके उपदेश है இப்போ நீங்க கேட்பீங்க ஏதாவது எதுதான் சரியான சபை? कई सही कलीसिया कौन सा है கிறிஸ்துவை ஏதாவது உண்மையோடு விசுவாசித்து जो मसीह पर विश्वास करते हैं உண்மையோடு என்றால் அதாவது தேவன் அவர்களை ரட்சித்திருக்கிறார் என்றதாவது உண்மைதான் சத்தியத்தோடு விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் प्रभु ने मुझे उद्धार क्या करके उस सच्चाई से विश्वास से जो रहते वो लोग கடந்ததாவது 2000 ஆண்டுகளாக ஏராளமான பரிசுத்தவான்கள் அதாவது உருவானார்கள். पिछले 2000 साल से कितने भक्त उठे ஆனால் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை இதுதான் கிறிஸ்துவுடைய சபை என்று சொல்லி அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு சபை பரவி இருக்கிறது. लेकिन कलीसिया के इस तरह से बढ़ चुके कि हम खास तौर पे किसी पर हम इशारा नहीं कर सकते ये है कि सही कलीसिया करके தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், प्रभु से जो चुने गए தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள், प्रभु से छुड़ाए गए लोग வேத ஏதாவது உபதேசத்தை
கை கொள்ளுகிறவர்கள் प्रभु के उपदेश को अमल करने वाले हैं। அதாவது அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் அதாவது பெந்தேகோஸ்து அதாவது காலத்திலே அவள் கடைபிடித்த அந்த உபதேசத்தை கை जो கொள்ளுகிறவர்கள் उपदेश जो है कि जो पेंटेकोस्त के समय है कि जो दिया गया था, அதை அக்காலம் மாத்திரமல்ல அதாவது இக்காலம் வரைக்கும் அதாவது அதை அதாவது கடைபிடிக்கிறவர்கள் நடத்துகிறவர்கள் அதை அதாவது காக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய சபையாக இருக்கிறார்கள் जो कि तब ने बाकी अब तक जो कि वो होता रहा है, जो उस उपदेश पे जो कायम रहता है, जो चलता है, जो लोग जो है அதாவது உபதேசங்கள் ஏதாவது பல அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் उस उपदेश पे कह के जाके ऊंच नीच हो सकती है। நாம் அதாவது எல்லாவற்றையும் அதாவது 100% அதாவது ஒரு உண்மையையோ அதாவது ஒரு நிலையான அதாவது உறுதிப்பாடையோ நம்ம அதாவது காண முடியும் हाँ, कि 100% सही है करके हम नहीं कह सकते हैं। ஏனென்றால் உலகம் எங்கிலும் கர்த்தருடைய சபை அதாவது பரவி இருக்கிறது तमाम दुनिया में प्रभु की कलीसिया फैली हुई அது है, மறைவாக இருக்கிறது वो आके छिपी हुई है। இதுதான் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாத அளவுக்கு சபை பரவி இருக்கிறது आके यही है, सही करके हम आगे कह नहीं सकते कि इतनी फैल चुकी है। அதுதான் ஒரு புளித்த மாவை போல அதாவது ஒரு சிறிய ஒரு மாவை எடுத்து அதாவது நல்ல மாவோடு வைத்து அதாவது புளிக்க வைத்த மாவோடு எல்லாம் அதாவது மாறினது போல जैसा कि अखमीर के साथ मिलने से वो भी आके खमीर बन जाता है, वैसे ही கர்த்தரை பின்பற்றும் அதாவது கூட்டும் அதாவது உலகம் எங்கிலும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய சபையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிறார்கள் आज दुनिया भर के प्रभु के जो पैरवी करने लोग हैं वो है कि सच्चे कलीसिया है। ஆனால் அவர்கள் யார் என்பதை நாம் அதாவது சுட்டி அதாவது காண்பிக்க முடியாத அளவுக்கு हम किसी को ये इशारा नहीं कर सकते, यही आगे सही இப்பொழுது நாம் அதாவது கிறிஸ்துவுடைய சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிற காரணம் என்னவென்றால் हम जब मसीह की कलीसिया अगर बुलाए गए तो कारण क्या है? கிறிஸ்துவுடைய உபதேசத்தை அதாவது நாம் அதாவது உண்மையாக கைக்கொள்கிறோம் என்ற ஒரு உறுதிப்பாடு ये कि उम्मीद की हम आके प्रभु के इस उपदेश को अमल करते हैं। எல்லா உபதேசங்களும் அதாவது சபைக்குள்ளாக தான் இருக்கிறது सारा उपदेश आके कलीसिया में है, அந்த அதாவது உபதேசத்தை நாம் அதாவது கைக்கொள்கிறோம் उस उपदेश को अमल करते அதை हैं, நாம் पालन करते हैं, அதை பின்பற்றுகிறோம் पीछे चलते हैं। இங்கே தான் பின்பற்றுகிறது என்றால் அதாவது கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றும் அதாவது ஒரு செயல்பாடாகும் पीछे चलने, मसीह के पीछे चलना, கிறிஸ்து என்னும் பாறை मसीह करके पत्थर। கிறிஸ்துவானவர் அதாவது பேதுருவிடம் அதாவது சொன்னதாவது அந்த அற்புதமான அவருடைய அதாவது திவ்ய அவருடைய வாக்குத்தத்தம் आज पत्रस से यीशु ने जो कई बातें जो है, இந்த அதாவது பாறையின் மேல் என்னுடைய சபையை நான் इस கட்டுவேன் पत्थर पर मैं अपना कलीसिया बांधूंगा। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा அப்ப हो। நகரக்கூடிய और जो सरकती है, இல்லை என்றால் அசையக்கூடிய ஒரு கல்லின் மேல் அதாவது கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டவில்லை ऐसे पत्थर पर अपना कलीसिया नहीं बांधते जाके हिलता है। அசையாமல் அதாவது நிரந்தரமாக இருக்கும் பாறையின் மேல் அதாவது கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டி வருகிறார் ऐसे पत्थर पर अपना कलीसिया को पर बांधता जो कभी हिलता नहीं सरकता। ஏனென்றால் உலகத்தில் ஏதாவது கிறிஸ்தவம் அதாவது அது அலங்கோலமாக இருக்கிறது। अगर दुनिया में देखते कलीसिया का जो आके इस तरह से बिगड़ गई है, உண்மையானவர்கள் யார் என்று சொல்லி நாம் அதாவது சுட்டி காண்பிக்க முடியாத அளவுக்கு அதாவது கிறிஸ்தவம் அதாவது மாறி सच्ची போய்விட்டது। कलीसिया कौन सा है करके हम आके पहचान नहीं सकते, ऐसा हो गया। ஆண்டவர் தான் தம்முடைய சபையை உலகத்திற்குள்ளாக அனுப்பினார்। दुनिया के अंदर अपने कलीसिया को भेजता है। ஆனால் இப்பொழுது என்ன ஆகி போச்சு अब क्या हुआ? உலகம் அதாவது சபைக்குள்ளாக அதாவது புகுந்து விட்டது। दुनिया कलीसिया में आ चुकी है। ஆண்டவர் தம்முடைய சபையை प्रभु पर कलीसिया को உலகத்திற்குள்ளாக அனுப்பினார்। दुनिया में भेजता है। உலகத்தை மீட்டுக்கொள்ளும்படியாக தம்முடைய சபையை தம்முடைய அப்போஸ்தலர்களை தம்முடைய சபை அதாவது உலகத்திற்குள்ளாக அனுப்பினார்। दुनिया को छुड़ाने के लिए अपने प्रेरितों को अपने कलीसिया को दुनिया में प्रभु भेजता है। ஆனால் அது அனுப்பப்பட்ட சபை அதாவது அந்த தலைவர்கள் அவர்கள் அதாவது கிறிஸ்துவுடைய அதாவது கட்டளையை நிறைவேற்ற முடியாததினாலே भेजा हुआ कलीसिया हो या कि जो सेवक हो प्रभु के हुक्मों को पूरा नहीं कर पाए, சபைக்குள்ளாக அதாவது உலகம் அதாவது புகுந்திருக்கிறது। दुनिया कलीसिया में आई है। உலக அதாவது வழிபாடுகள், दुनिया के जो रीति रिवाज, உலக நம்பிக்கைகள், दुनिया का जो भरोसा, உலக காரியங்கள் சபைக்குள்ளாக நாட்களிலே உலகம் எங்கிலும் காணப்படுகிறது। दुनिया के तौर तरीके कलीसिया में आ गए, ये हम सब தேவனுடைய திட்டத்தை தான் சபை அதாவது சரியாக நிறைவேற்றவில்லை என்று கிறிஸ்து குறைபடுகிறார்। मसीह आके शिकायत करता है कि उसके इरादे को कलीसिया ने पूरा नहीं किया। அதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் हम कैसे पहचान सकते நீங்கள் हैं? வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதாவது 7 சபைகளை குறித்து தான் வாசித்து प्रकाशित के 7 कलीसिया के बारे में यीशु लिखते हैं। அந்த 7 சபைகளும் தான் கிறிஸ்துவுடைய கரத்தில் தான் அவர் கிறிஸ்துவுடைய கரத்தில் தான் இருக்கிறது। वो सातों कलीसिया प्रभु के हाथों में है, கிறிஸ்துவுடைய பாதுகாப்பில் தான் प्रभु के இருக்கிறது, जाके हिफाजत में है, கிறிஸ்துவுடைய அதிகாரத்தில் प्रभु தான் के இருக்கிறது। अधिकार में है। ஆகிலும் அந்த तो சபை भी குறை உள்ளதாக இருக்கிறது। उसमें भी कमियां थी। அது ஏன் குறைப்பட்டது? कमी क्यों पड़ी?
ஒரு சபைக்குள்ளாக ஏதாவது சாத்தான் ஏதாவது உன் மத்தியில் குடியிருக்கிறான் என்று சொல்லி तेरे ஆண்டவர் बीच சொல்கிறார். शैतान आके बसा हुआ है करके कलीसिया के बारे यीशु कहता நீ பின்வாங்கி இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் है சொல்கிறார். पीछे हट गया है, प्रभु சபை कहता ஏதாவது அப்படிப்பட்டதாவது பண்புகள் உடையதாக சபை மாறி இருக்கிறது. है। ऐसे हालात में है कलीसिया। அந்த 7 சபைகளில் ஏதாவது ஒரு சபை ஏதாவது நிறைவான சபை என்று ஏதாவது யோவான் சொல்கிறார். एक ही जाके कामिल है, आके सिद्ध है करके यूहन्ना लिखता है। அதாவது 6வது சபை ஏதாவது அந்த பிலதெல்பியா சபை ஏதாவது ஒரு நிறைவான ஏதாவது ஒரு சபை என்று சொல்லி யோவான் சொல்கிறார். फिलडेल्फिया जो है कि उस कलीसिया का कि वह कि वही है कि सही कलीसिया करके देखते हैं। தேவனுடைய சபையாக இருக்கிற நாம் प्रभु की कलीसिया हम, இந்த 7 சபைகளின் ஏதாவது அந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? वो सातों कलीसिया का वो स्वभाव हमें है क्या? அந்த பண்புகள் தான் இல்லாதவர்களாக நீதாவது குணப்படு, நீ சரிப்படு, நீ பரிசுத்தமடை, நீதாவது நிறைவடை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சபையோடு ऐसे பேசுகிறார். स्वभाव जिनको है उनको प्रभु के ये आगाह करता है तो ये ठीक हो जा, तो ஆண்டவர் सही हो जा ஒவ்வொரு करके சபையோடு அந்த எச்சரிப்பை தான் हर एक கொடுக்கிறார். कलीसिया को ये आगाह करता है, चेतावनी देता அந்த है। 7 சபைகளையும் தேவன் எச்சரிக்கிறார். सातों कलीसिया को चेतावनी देता அந்த है। 7 சபைகளின் ஏதாவது நல் காரியங்களை அவர் ஆதரிக்கிறார். अच्छे कामों को प्रभु कलीसिया को तारीफ करता அந்த है। 7 சபைகள் ஏதாவது நற்கிரியைகள் ஏதாவது நல்லதாவது அவருடைய செயல்பாடுகளை தேவன் உயர்த்தி वो பேசுகிறார். सातों कलीसिया की अच्छाइयों को प्रभु की तारीफ करता है, उनको बड़ाई करता है। தேவனுடைய சபையாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम, இந்த 7 சபைகளில் உள்ளதாவது அந்த குறைபாடுகள் நம்மில் இருந்தால் सातों कलीसिया का वो कमी अगर हम में हो तो அது ஏதாவது அவைகள் நம்மை விட்டு ஏதாவது அகல நாம் ஏதாவது சரிபட வேண்டும். हम आके अपने आप को सुधारे, उसे हम दूर करें। நாம் ஏதாவது ஒரு நிறைவான சபையாக இருக்கிற நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். हमारी कोशिश यही होना चाहिए परिपूर्ण कलीसिया हो जाए। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। இங்கே ஏதாவது பெட்ரோஸ் என்றதாவது இந்த கிரீக் ஏதாவது இந்த வார்த்தை ये पेट्रोस जो कि जो ग्रीक शब्द जो है இது ஆண் பால் ஏதாவது பெயர் ये சொல்லலாம். के इस प्रकार का जो के पुल्लिंग है, हाँ, यानी फेमिनिन है, masculine. मैस्कुलिन जो के पुल्लिंग जो बोलते हैं। இந்த பெட்ரோஸ் என்ற கிரேக்க வார்த்தை ஏதாவது ஆண் பால் ஒரு ஏதாவது பெயர் சொல்லலாம். और जो के पुल्लिंग यानी जो एक इंसान को बताता है, not औरत को। இந்த கல் ஏதாவது அது ஏதாவது நகரக்கூடியது, ये जो सरकने वाली है, இது அசையக்கூடியது. वो हिलने वाली है। ஆனால் ஏதாவது பெட்ரோஸ் ஏதாவது என்ற ஏதாவது பெட்ரா என்ற அந்த பாறை पेट्रा करके जो पत्थर जो है அது பெண் பாலாகும். वह के इस प्रकार के फेमिनिन है, அது स्त्रीलिंग है। அது மாபெரும் பாறை என்று சொல்லி ஏதாவது மொழி பேப்பாளர்கள் அதற்கு அர்த்தம் ஏதாவது एक சொல்லுகிறார்கள். विशाल पहाड़ कहते हैं वो। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। கிறிஸ்துவின் சபை ஏதாவது கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவை குறித்து ஏதாவது நாம் அறிக்கையிடுகிற அந்த விசுவாசத்தின் மேல் ஏதாவது சபை ஏதாவது எழும்புகிறது, கட்டப்பட்டிருக்கிறது. मसीह के विश्वास पर आके कलीसिया बांधा है, बढ़ता है। மத்தேயு 7 அதிகாரம் 24 25 मत्ती 7 24 25 को पढ़ेंगे। நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு மேல்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலைமேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வெறுமனே சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அதுதான் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறதா சபை. जो इसका नेव जो है बुनियाद के पहाड़ पर है। அதற்கு விரோதமாக என்னதா சக்திகள் அது ஒரு போராடினாலும் वो इसके खिलाफ कितनी बड़ी ताकत आए, அந்த வீடு அதேதாவது இடிந்து உலாது என்றுதாவது இயேசுதாவது இங்கே கற்பிக்கிறார். उसको आके उस घर को कुछ नुकसान नहीं पहुंचेगी, यीशु कहते हैं। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। இயேசுதான் பேதுருவோடு பேதுருவிலிருந்து வித்தியாசப்படுத்தி தன்னை தான் பேசுகிறார். प्रभु के यीशु अपने आप को पत्थर से अलग करके दिखाता है, बताता है। பேதுருவே நீ ஒரு சிறிய கல், पत्थर से एक छोटा कंकड़ है, पेबल है। கல் அந்த பாறையின் மேல் நிற்க வேண்டும், அது இருக்க ये வேண்டும். कंकड़ जो है इस पहाड़ पर आके रहना है। அந்த பாறையின் மேல் ஏதாவது அந்த கல் அந்த விசுவாசம் சபை ஏதாவது நின்றால் அது உறுதியாக वो நிற்கும். जो पत्थर पहाड़ पर अगर कायम रहेगी तो आके टिकेगी। சபையினுடைய அஸ்திபாரம் தான் ஒரு மனிதன் அல்ல. प्रभु जो कलीसिया का जो नेव इंसान नहीं है, சபையினுடைய அஸ்திபாரம் कलीसिया का नेव கிறிஸ்து बुनियाद கிறிஸ்து என்று அப்போஸ்தலர்களே சொல்லுகிறார்கள். मसीह कर जाके आके प्रेरित कहते हैं। 1 கொரிந்தியர் 3:11 पहला कुरिन्थियंस 3:13 1 கொரிந்தியர் அஸ்திவாரமாய் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாதே. தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். की नाम की महिमा हो। 10 அதிகாரம் 4வது வாக்கியம். अब 10:4 ஒரே ஞானவளத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவரோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே.
தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो. அப்ப அந்த கன்மலை அதாவது அந்த பாறை அது கிறிஸ்துவே என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அதை அறிக்கையிடுகிறார்கள். या के प्रेरित के ये इकरार करते कि वो चट्टान जो पहाड़ जो है मसीह है. ஏனென்றால் அதாவது பேதுரு अनेक விஷயங்களில் அதாவது குறை உள்ளவராகும். क्योंकि पत्र जो कई बातों में आके वो कि गिरा करके देखते हैं. அநேகம் பேர் அதாவது பேதுருவின் மேல் அதாவது கர்த்தர் தம்முடைய சபையை கட்டினார் என்று சொல்லி அர்த்தப்படுத்துகிறார்கள். चलो ये दावा करते हैं कि पत्रस फिर प्रभु ने कलीसिया बांधा करके. அப்பதான் குறைபாடு உள்ள ஒரு அஸ்திவாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டிருந்தால் कमजोर अगर बुनियाद पर अगर कलीसिया बांधा हो அது तो சீக்கிரமாக உடைந்து அது சூறாயுதா போய் वो बहुत जल्द जाके टूट जाएगी, बिखर जाएगी. கிறிஸ்து தம்முடைய சபைதாவது அந்த பாறையாகி கிறிஸ்துவின் மேலதான் கட்டுகிறார். कलीसिया प्रभु के मसीह पर बुनियाद जो है उस पर आके बांधा है. அந்த ஜீவ கன்மலை அதாவது இஸ்ரவேலரை அதாவது நடத்தியது. वो जिंदा पहाड़ जिसको इस्राएल की अगुवाई की, ஜீவ தண்ணீரை கொடுக்கும் பாறை இயேசு. जिंदा पानी को देने वाला जो पहाड़ जो चट्टान जो है, தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम को धन्यवाद हो. இங்கே அதாவது மோசேயானவர் அதாவது ஒரு அதாவது கன்மலையை அதாவது மோசே அடித்தார். एक चट्टान को मूसा ने आके मारा देखते हैं. இன்னொரு அதாவது பாறையை கன்மலையை और एक चट्टान को पहाड़ को அவர் அடித்தார். उसे भी मारा उसने. ஆனால் அதாவது இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் அதாவது வித்தியாசமான அதாவது அங்கே அதாவது செயல்பாடுகள் உண்டாயிற்று. दोनों जगह पर आके दोनों अलग अलग कार्य देखते हैं. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதாவது 1 அதாவது 7வது வாக்கியத்தை வாசித்து பார்த்தால் निर्गमन किताब 17 अध्याय 1 से 7 तक पढ़ेंगे तो மோசே அந்த ஹோரேப் அதாவது பர்வதத்தின் அதாவது அதை அதாவது அங்கே அதாவது ஒரு பாறை அதாவது மோசே அடித்தார் என்று होरेब करके जगह में इस पहाड़ को देख के उसे मारा करके देखते हैं. இரண்டாவது दूसरा என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 13 வாசித்து பார்த்தால் गिनती की किताब 20वां अध्याय 1 से 13 पढ़ेंगे तो ஆண்டவர் அதாவது மோசேயோடு சொன்னார். प्रभु ने मूसा से कहा நீ அதாவது அந்த பாறையிடம் கன்மலையிடம் அதாவது பேசு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். चट्टान से बात कर कहा. ஆனால் மோசே தான் விசனப்பட்டு கோபத்தோடு लेकिन आगे मूसा नाराज होकर இரண்டாவது முறை அதாவது அந்த கன்மலை அதாவது மோசே அதாவது அடித்தார். दोबारा मारा उसे देखते हैं. அதாவது முதல் முறை அடித்த முறையில் அதாவது அந்த அதாவது சம்பவத்திலும் தான் தண்ணீர் தான் சுரந்தது. चाहे पहली मर्तबा जब मारा तभी पानी निकला. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். प्रभु ने लोगों ने पानी पिया. எல்லாரும் தாகம் सबको தீர்க்கப்பட்டார்கள். प्यास बुझाई गई. இரண்டாவது முறை அதாவது மோசே அடித்த பொழுது दूसरी बार मर्तबा जब मारा तो தண்ணீர் தான் சுரந்தது. पानी आई. அதாவது எல்லோரும் लोग ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். प्यास बुझे. लोग के ஒரு வித்தியாசம். एक फर्क है. ஆண்டவர் அதாவது இரண்டாவது முறை அதாவது என்னாகமத்தில் அதாவது என்ன சொல்கிறார், அந்த பாறையை பார்த்து பேசு. प्रभु ने दूसरी बार जब दूसरी मर्तबा जब कहा तो पत्थर को देखी, चट्टान को देखी, बात कर कहा. மோசே அந்த பாறையை அதாவது பார்த்து பேசதாவது அவர் தவறிவிட்டார். वो इसमें चूक गया करके देखते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो. இந்த இரண்டும் அதாவது ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ये दोनों आशीर्वाद को दिया, दोनों आशीर्वाद दिया. ஒன்று விரக்தி உடனதாவது அந்த ஆசீர்வாதம் அதாவது பிடுங்கி एक எடுக்கப்பட்டது. तक जबरदस्ती छीन लिया गया वो आशीर्वाद को. அது அதாவது விரக்தியோடு आज हाथ जो के कंगाली से அதாவது ஆத்திரத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை அதாவது பிடுங்கி எடுக்கும் அதாவது ஒரு एक செயல்பாடு. जबरदस्ती की जाके छीन कर लेना आशीर्वाद. தேவன் அதாவது அந்த ஆசீர்வாதத்தை அதாவது விருப்பத்தோடு தேவன் அதை கொடுக்கவில்லை. प्रभु ने के मन से नहीं दिया उसे, मन की चाहत से नहीं दिया. சித்தத்தோடு அதாவது அவருடைய விருப்பத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு அவர் वो கொடுக்கவில்லை. आशीर्वाद मन मर्जी से प्रभु ने नहीं दिया. ஆண்டவர் அதாவது அந்த பாறையிடம் அதாவது பேசு, அது தன்னுடைய தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु சொன்னார். मूसा से कहा कि तू चट्टान को देख बात कर कहा. மோசே அதை செய்யவில்லை. लेकिन उससे वो चूक गया मूसा. இந்த இரண்டாவது முறை ஏதாவது ஆண்டவர் சொன்னது மாதிரி மோசேயானவர் பேசியிருந்தால் अगर पहला मर्तबा जब आके प्रभु ने मूसा से कहा बात कर, तो दूसरी बार भी वही कहा किया होता तो அதை இப்பொழுது நாம் இயேசுவை ஏதாவது நோக்கி ஏதாவது பேச மாத்திரம் ஏதாவது போதும். हम सिवा की बात ही कर सकते. நாம் ஏதாவது இயேசுவை ஏதாவது மறுபடியும் ஏதாவது அடிக்க ஏதாவது வேண்டாம். हमें बार बार यीशु को मारने की जरूरत ஆனால் नहीं है. ஏதாவது மோசே ஏதாவது முதல் முறை அடித்தார், ஏதாவது இரண்டாவது முறையும் அடித்தார். मूसा ने पहली बार भी मारा और दूसरी बार भी मारा. இது நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. हमको एक सबक मिलती है. நாம் இயேசுவை ஏதாவது अनेक நேரம் அடித்துக் கொண்டே இருக்க हम முடியாது. कई बार आके बार बार आके यीशु को मार नहीं सकते. இயேசு ஒரு முறை மாத்திரம் தான் அதாவது சிலுவையில் அவர் ஏதாவது அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார். एक ही मर्तबा एक ही बार यीशु आके क्रूस पर मारा गया. இப்பொழுது நாம் இயேசுவிடம் ஏதாவது பேச முடியும், ஏதாவது கேட்க முடியும். आप यीशु से बात कर सकते हैं, सुन सकते हैं. அதை ஏதாவது மோசே ஏதாவது செய்வதற்கு தவறிவிட்டார். उसमें उसे करने में मूसा चूक गया. ஆனால் அவர்களுக்கு
அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிட்டு आशीष हुई, ஆனால் ஆசீர்வாதம் அதாவது மோசேக்கு உண்டாகவில்லை. लेकिन वो आशीर्वाद है कि मूसा को नहीं हुई। ஆண்டவர் அதாவது மோசே அதாவது அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் தடுத்து விட்டார். प्रभु ने मूसा को उस कानान देश में प्रवेश करने से நாம் रोका। அந்த கண்மலையாக இயேசுவை தான் நாம் அடித்தோம் என்றால், अगर उसका चट्टान मसीह को मारेंगे तो, அவரை நாம் அதாவது மறுபடியும் காயப்படுத்தினோம் दोबारा என்றால், उसको जख्मी करेंगे तो, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அதாவது நாம் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. बादशाह में हरगिज दाखिल नहीं हो सकते। ஹalleluya. प्रभु के नाम की महिमा हो। மோசேயானவரை அதாவது தேவன் அதாவது கானானுக்குள் பிரவேசிக்க தடுத்து और விட்டார். प्रभु ने मूसा को कानान मुल्क में प्रवेश करने से रोका। நீயும் அதாவது உன்னுடைய சகோதரன் ஆரோனும் तू और तेरा भाई हार और என்னை ஜனங்கள் மத்தியில் பரிசுத்தமாக்கவில்லை. मेरे लोग के बीच आके पवित्र नहीं किया। நீங்கள் அதாவது என்னை அதாவது ஜனங்களுக்கு முன்னதாக கனப்படுத்தவில்லை. लोग के बीच मेरी इज्जत ने आदर नहीं कराया। நீங்கள் அதாவது என்னை அதாவது என்னுடைய வார்த்தை அதாவது கனிவீனதாக படுத்தினீர்கள். मेरे वचन को तुमने बेइज्जत किया। ஆதலால் மோசே கானானுக்குள்ளாக அதாவது பிரவேசிக்க முடியாமல் தடுக்கப்பட்டார். मूसा कानान देश में नहीं जा पाया। அவர் கானானுக்கு அதாவது முந்தியே அவர் இருந்ததாவது வனாந்தரம் ஒரு பகுதியிலே அவர் இருந்து விட்டார். और उस वहां वो प्रवेश करने से पहले आके एक पहाड़ पर प्रभु ने उसको दफन किया। இயேசுவை அந்த கண்மலையை நாம் அடித்துக் கொண்டே இருக்க முடியும். हम बार बार जो मसीह चट्टान को मार नहीं सकते। மோசேயிடம் ஆண்டவர் அருமையாக நீ you can just speak to the rock. प्रभु ने आके मूसा से कहा तुझसे बात कर, அந்த பாறையிடம் பேசு, तुझसे कहना, तुझसे बात करना। प्रभु ने कहा था, பேச அவர் தவறி விட்டார். लेकिन इस बार आके वो आके उसने அது நமக்கு ஒரு பாடமாகும். हमारे एक सीख। நாம் இயேசுவை இடம் கேட்க முடியும், பேச முடியும், வாஞ்சிக்க முடியும், நாம் விருப்பத்தோடு அவரிடம் பிரார்த்தனை செய்ய முடியும். हम प्रभु से आके अपने मन से बात कर सकते हैं, सुन सकते हैं, प्रार्थना कर सकते हैं। நம்முடைய குறைவுகளினாலே நம்முடைய பாவத்தினாலே இயேசுவை மறுபடியும் நம்ம அடித்துக் கொண்டு இருந்தோம் என்றால், बार बार अपने पाप की वजह से अगर मसीह को अगर बार बार मारते रहेंगे तो நம்முடைய பரலோக ராஜ்ய பிரவேசம் தடுக்கப்படும், அது நிறுத்தப்படும். हम भी आके प्रवेश के बादशाह में दाखिल होने में आके रोका जाएगा। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। என்னாகும் 20ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே गिनती 20:12 नंबर्स 20:12 இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के पवित्र नाम को धन्यवाद। தேவனுடைய கட்டளை நம்ம மீறக்கூடாது. प्रभु के हुक्मों को नाफरमान ना தேவனுடைய करें। வார்த்தை நம்ம उदासीனம் उसके செய்யக்கூடாது. बातों को के ठट्ठों में ना उड़ाएं। தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய उसकी வேண்டும். बातों को हल्के में ना लें। அது பெரிய ஊழியக்காரனுக்கு அது பெரிய கடமையாகும். आज बड़ा सेवक को बड़ा जिम्मेदारी है। பெரிய ஊழியர்களை கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வசனத்திற்கு எதிர்த்து நின்றார்கள் अगर बड़े என்றால், सेवक अगर प्रभु के अधीन ना होंगे, उसके हुक्मों को नाफरमान करेंगे तो அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசம் அவர்களுக்கு உண்டாயிருக்காது. और प्रभु की बादशाह तो दाखिल में मुश्किल होगी। அவர்களுக்கு அப்படி இருந்தால், उनको अगर ऐसा हो तो விசுவாசிகளுக்கு விதமாக हम இருக்கும். विश्वास का क्या हाल। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। இங்கே இந்த அப்போஸ்தலர்கள் यहाँ प्रेरितों ने சபையின் அஸ்திவாரங்களாக செயல்பட்டார்கள். आज प्रभु कलीसिया का नेव करके वो आके क्रिया किया। அவர்கள் அஸ்திவாரங்களாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி பின்னால் வந்த அப்போஸ்தலனாகிய பவுலே எழுதுகிறார். अपने पौलुस के जो बात में जो कहता है उनके बारे में, ஏனென்றால் பேதுரு தன்னை குறித்து தான் சபையின் அஸ்திவாரம் என்றோ, पत्र से कई भी कि मैं आके कलीसिया का नेव फाउंडेशन करके, திருச்சபையின் தலைவர் என்றோ, मैं एक कलीसिया का सरदार हूं, नेताओं करके, அப்போஸ்தலர்களுக்கு நான் தலைவன் என்று சொல்லி ஒரு இடத்திலும் அவர் கூறினதே இல்லை. बाकी प्रेरितों का मैं सरदार हूं करके उसने खुद आके इकरार नहीं किया। அவர் கூறினதே இல்லை. उसे कहीं भी कहा नहीं है। அவரே என்ன எழுதுகிறார் பாருங்க. क्या कहते हैं? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7வது வாக்கியத்தை पहला வாசிக்கலாம். पत्र से 1:6-7 1 பேதுரு 2:6-7. 2:6-7 தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்கிற மூலைகளை சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே. ஆகியால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமலுக்கோ வீட்டை கட்டவர்களாய் தள்ளப்பட்ட பிரதான முழக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. प्रभु के नाम की महिमा हो। மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42வது வாக்கியம். मत्ती 21:42 मैथ्यू 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா?
தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। இங்கேதாவது இந்த அப்போஸ்தலன் சபையாருக்கு எழுதுகிறது அது உண்மையாகும். ये जहाँ पर जो प्रेरित जो कलीसिया को लिखने लिए जो सही जो हकीकत जो ஆதலால் है, தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை इससे என்னவென்றால் प्रभु के लोग हम ये बात जानना है கர்த்தர் தம்முடைய சபையை தம்மேல் பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே அதாவது அவர் கட்டி प्रभु எழுப்புகிறார். अपने कलीसिया को अपने पहने जो मसीह जो पत्थर जो है उस पर आके बांधता है। சபையினுடையதாவது உரிமையாளர் கிறிஸ்துவே, आज उसका अधिकारी मसीह है, சபையினுடையதாவது பொறுப்பாளர் கிறிஸ்துவே. कलीसिया की जिम्मेदारी मसीह है। சிலர்கள் சொல்லுவாங்க அது ஏன் कहेंगे, சபை, कुछ ये मेरा कलीसिया है இல்லை என்றால் அது உங்க சபை. या आपकी कलीसिया है, யாருடைய சபையும் கிடையாது. किसी की भी कलीसिया नहीं है। அது ஏதாவது சாதாரண கூட்டங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். आज जो आम आके जामात कह सकते ஆனால் हैं, கிறிஸ்து தம்முடைய சபையை அவரே கட்டுகிறார். अब मसीह अपने कलीसिया को खुद बांधता है। அந்த சபையை தான் அதாவது சாத்தான் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे कलीसिया पर शैतान प्रबल नहीं हो। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। சபையின் அஸ்திவாரங்கள் அதாவது ஆரம்பத்தில் ஏதாவது கிறிஸ்துனுடைய நேரடி அப்போஸ்தலர்கள், आज जो जो यीशु के साथ रहे जो प्रेरित जो है, ஏதாவது கிறிஸ்துவை நேரடியாக जो தரிசித்தவர்கள், रूबरू मसीह को देखे அது மாத்திரமல்ல அவர்கள் அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் और தரிசித்தவர்கள், जिंदा यीशु को दर्शन किए, கிறிஸ்துவோடு मसीह के உரையாடினவர்கள், साथ चलते फिरे, கிறிஸ்துவோடு அதாவது ஆகாரம் புசித்தவர்கள், மசீஹ் के அதாவது அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவர்கள், मसीह का खाए पी का सेवा भी किए, கிறிஸ்துவை குறித்து அனைத்தும் அதாவது அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். मसीह के सारे बातें उनको अच्छी तरह बताते हैं। கிறிஸ்துவின் அதாவது அப்போஸ்தலர்கள் मसीह के प्रेरित தங்களுடைய குறைபாடு என்ன, अब उनकी कमजोरी क्या है கிறிஸ்து எவ்வளவாக உயர்ந்தவராக और இருக்கிறார், मसीह कितना ऊंचा है, அவர் எப்படிப்பட்ட वो ரட்சகர், कैसा उद्धार करता அவர் है, கடவுளாக எப்படி செயல்பட்டார் என்பதை அவர்கள் நேரடியாக தான் और பார்த்தார்கள். प्रभु कैसे कैसा क्रिया करता है करके आंखों देखा जो रूबरू ने देखी उन्होंने। எபேசியர் 2:20 வாக்கியத்தில் एफिसियंस 2:20 को पढ़ेंगे। எபேசியர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அந்த சபைக்கு அந்த மூலைக்கல் கிறிஸ்துவே, आज जो प्रेरित तो नींव है लेकिन उसका जो कोने का सिरे का पत्थर मसीह है। அந்த பாறையின் மேல் அதாவது விசுவாசம் வைக்கிறவர்கள் ஒருபோதும் அதாவது அசையாமல் இருப்பார்கள். जो पत्थर उस पहाड़ पर विश्वास रखता है वह हरगिज नहीं हिलता। அவர்கள் ஒருபோது அசைவது இல்லை. वो कभी आके बेडोल या हिलते नहीं है। वो 1 பேதுரு 2:6 வாக்கியத்தில் पहला पत्रस 2:6 को 1 पढ़ेंगे। பேதுரு 2:6 அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதேமேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவர் இந்த பரம சீயோனிலே கல்லை எப்பொழுது ஸ்தாபித்தார்? एक आसमानी सिय्योन पर अपने पत्थर को कभी आके स्थापित किया। கிறிஸ்துவானவர் எப்பொழுது பூமியிலே அவர் அவதரித்து வந்தார், मसीह जब दुनिया में आए அப்பொழுது கிறிஸ்து பரம சீயோனிலே ஒரு கல்லை தேவன் அவர் வைத்தார். तब आके आसमानी सिय्योन पर अपना पत्थर रखा। இயேசுவை விசுவாசிக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். यीशु पर विश्वास करने हर कोई विश्वास उद्धार पाते हैं। விசுவாசிக்கிற நாம பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். यीशु विश्वास कर हम के पाप की माफी पाते हैं। இது சபையினுடைய அஸ்திவாரம், அதனுடைய அந்த அஸ்திவாரத்தின் மேல் சபை நிற்கிறது. ये कलीसिया का जो नींव है इसी नींव पर कलीसिया टिकी है। அந்த சபைக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, ஜெயம் கொள்வது இல்லை என்று இங்கே இயேசுவே சொல்லுகிறார். ऐसे कलीसिया पर शैतान प्रबल नहीं होता, जीत नहीं सकता। சபையை ஒருபோதும் சாத்தான் மேற்கொண்டதே இல்லை. हरगिज कभी भी शैतान कलीसिया पर प्रबल नहीं हुआ। ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதோ இல்லையோ, आप पर विश्वास है या नहीं मुझे पता नहीं। சபையை சாத்தான் ஒருபோதும் மேற்கொண்டதில்லை. कलीसिया पर कभी भी शैतान प्रबल नहीं हुआ। கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டவர்கள், जो अपने आप को मसीह जो कहते हैं, கிறிஸ்தவ தலைவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பெரியவர்கள், புனிதர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டவர்கள், जो मसीह लोग जो अपने आप को प्रेरित या के नबी कहते हैं, அவர்கள் தவறி கிறிஸ்துவின் உபதேசத்தை கிறிஸ்துனுடைய சபை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்களே ஒழிய, प्रभु मसीह के उपदेश को गलत इस्तेमाल किए। உலகத்தின் தாக்கங்கள், जो दुनिया का जो असर, உலகத்தின் அரசியல் தாக்குதல்கள், दुनिया के राजनीतिक
असर, எதிரிகளின் தாக்குதல்கள், दुनिया का जो असर, சாத்தானுடைய சோதனைகள், शैतान का आजमाइश, பலவிதமான இடுக்கங்களிலே हर तरह के तंगी में, तकलीफ में கிறிஸ்து தம்முடைய சபையை பாதுகாத்து வந்தார். मसीह अपने कलीसिया को संभालता है। அதை நாம் அதாவது நேரடியாக பார்க்க முடியாத ரகசியமாக தேவன் அதை பாதுகாத்து வருகிறார். रूबरू नहीं देख सकते, प्रभु लेकिन अपने कलीसिया को संभालता है। கிறிஸ்து தம்முடைய சபையாகிய நம்மையும் मसीह जो कलीसिया हम जो है அப்படியே பாதுகாத்து வருகிறார். वैसे संभालता है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டுகிறார். मसीह अपना कलीसिया बांधता है। கிறிஸ்துவோடு சேர்ந்து मसीह के साथ உப தலைவர்களாக, जो उसका नेता हो, உப தலைவர்கள் என்றால் उनके जो नीचे, அதாவது ஒரு பெரிய தலைவருக்கு கீழ்ப்பட்டதாவது குட்டி தலைவர்கள், जो हमारे प्रधान जो सरदार जो उसके नीचे हम सरदार, छोटे அவர் सरदार, பிரதான மேய்ப்பர் என்றால் वो प्रधान मुखिया, प्रधान सरदार, குட்டி மேய்ப்பர்கள், हम उसके नीचे के सरदार, அவருக்கு கீழாக நாம் கர்த்தருடைய பணியை செய்கிறோம் उसके என்பதால் नीचे रह के हम उसके अंडर में रह के काम करते हैं। அதை தான் உண்மையோடு அதாவது சரியாக செய்கிறவர்கள், वही जो सही है कि ठीक ढंग से जो करते हैं, சரியாக அதாவது உபதேசத்தை அதாவது அறிந்து அதை கடைபிடிக்கிறவர்கள், उपदेश को ठीक सिखाकर उस पर अमल அது जो करते हैं, மாத்திரமல்ல அதாவது அந்த உபதேசத்தை जो போதிக்கிறவர்கள், उपदेश को सिखाते हैं। நாட்களில் ஏதாவது மனிதர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு விருப்பமான ஏதாவது போதகத்தை தலைவர்கள் ஏதாவது போதிக்கிறாங்க. इन दिनों में आके जो लोग आके जो उनकी पसंद आके जो आके जो प्रचारक को ढूंढते हैं वो उनको सुनते हैं। கிறிஸ்தவர்கள் எதை ஏதாவது அவர்கள் ஏதாவது ஆசிக்கிறார்கள். मसीह लोग क्या चाहते हैं? எங்களுக்கு நல்ல பணம் வேணும், हमको अच्छा पैसे चाहिए, எங்களுக்கு நல்ல ஏதாவது கார் வேணும், कार चाहिए, எங்களுக்கு வீடு வேணும், मुझे बंगला चाहिए, எங்களுக்கு எங்களுடைய கடன் எல்லாம் ஏதாவது हमारा மாறணும், सारे जो कर्ज जो है क्या எங்களுடைய வியாதிகள் எல்லாம் மறையணும். हमारी बीमारी दूर होना है। அப்போ இதை மாத்திரம் ஏதாவது மனதில் கொண்டு ये केंद्रित रख करके அவர்களை ஏதாவது சாந்திப்படுத்துவதற்கு, அவர்களை சமரசப்படுத்துவதற்கு ஏதாவது இங்கே தலைவர்கள் போதனை கொடுக்கிறார்கள். और आके ऐसे लोगों को खुश करने के लिए, उनको आके 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 शांति देने के लिए ऐसे सेवक भी उठ गए। அது கிறிஸ்துவுடைய உபதேசம் அல்ல, वो मसीह का उपदेश नहीं है, அது இரண்டாவதாவது செகண்டரி ஏதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பந்தப்பட்டதா, वो दूसरे दर्जे की बात है। वो கிறிஸ்துவுடைய சபை पहली बात क्या है? அது मसीह का कलीसिया அடிப்படையில் அதாவது அது தேவனுடைய உபதேசத்தில் இருக்கிறது. अव्वल क्या है कि मसीह का उपदेश में जो है, ஆசீர்வாதத்தில் நல்லதாவது கவனிக்கணும். आप सही इस बात को समझ जाना चाहिए, நல்லதாவது கவனிக்கணும். इस बात को समझिए, அங்கங்க ஏதாவது பராக் பார்த்துட்டு இருக்காங்க. यहाँ मत देखिए, நான் சொல்லுகிறத வசனத்தை சரியாக கவனிங்க. वचन को अच्छे समझ लीजिए। கிறிஸ்துவுடைய சபை அவருடைய உபதேசத்தில் மேல் இருக்கிறது. मसीह का जो कलीसिया उसका उपदेश में கிறிஸ்துவுடைய कायम है, கோட்பாட்டின் மேல் ஏதாவது கிறிஸ்துவுடைய சபையில் இருக்கிறது. उसके जाके कार्य में जो அந்த है, கோட்பாடு ஏதாவது அந்த உபதேசங்கள் वो जो उपदेश जो அது है கிறிஸ்துவுடைய சத்தியமாகும், वो प्रभु का मसीह का सच्चाई கிறிஸ்துவுடைய है, உண்மையாகும், मसीह का सच्चाई है, वो கிறிஸ்துவுடைய போதனையாகும். मसीह का जो शिक्षा है, वो ஆசீர்வாதத்தின் மேல் சபை ஏதாவது நிற்பதில்லை. आशीर्वाद पर कलीसिया टिका नहीं है। ஆசீர்வாதம் ஏதாவது உபதேசத்தை ஏதாவது சரியாக யார் கை கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக जो ஆசீர்வாதம் வரும். उपदेश में जो टिके रहते हैं उनको यकीन अच्छा मिलता है। ஆசீர்வாதத்தின் மேல் சபை நிற்கவே இல்லை. आशीर्वाद पर कलीसिया टिका नहीं है, அது துருபதேசமாகும், वो गलत उपदेश है, அது சரியான உபதேசம் அல்ல. सही उपदेश नहीं है। அது ஏதாவது தீய ஆவினால் நடத்தப்படுகிறது, அது மனிதர்கள் போதிக்குவதா बुरी துருபதேசமாகும். रूह से, इंसान के रूह से நாம் चलाने ரொம்ப का கவனமாக இருக்கிறோம். சபையை தான் हम நாங்கள் எப்படி चौकना रहे। கட்டுகிறோம், அதாவது பெரிய ஐயா சபையை எப்படி கட்டி வந்தார் बड़े என்றால், ने कैसे कलीसिया को बांधे? எங்கேயாவது யாராவது ஒரு ஊழியக்காரர் कोई भी कहाँ पर की कोई सेवक எங்கேயாவது ஏதாவது ஒரு ஏதாவது மூலையில இருந்து ஏதாவது ஒரு துருபதேசத்தை ஏதாவது உள்ள இதை கொண்டு வந்து ஏதாவது ஜனங்களை ஏதாவது சபை ஏதாவது கெடுக்க ஏதாவது முயற்சித்து இருக்கலாம். अगर कोई आके अंदर घुस के आके कोई आके उपदेश गलत उपदेश को लेकर कलीसिया को बिगाड़ सकता है, ஆனால் எங்கேயும் ஏதாவது இருக்கு அவங்க இடம் கொடுக்கல. लेकिन मौका नहीं दिया, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. बहुत संभल के रहे। ஆதலால் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் அதாவது சபைக்கு தேவன் கொடுத்த வேத உபதேசத்தை நாம் கை கொண்டு வருகிறோம். इसलिए कलीसिया को जो प्रभु ने दिया, जो आके जो शास्त्र में लिखा है उपदेश को हम அநேக कायम करते பேருக்கு हैं। ஏதாவது இந்த உபதேசத்தை ஏதாவது கை கொள்ள ஏதாவது அவர்களால் ஏதாவது ரொம்ப கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி கை கொள்ளாமல் இருக்கலாம். कह लो आगे इसको कि हम इसे नहीं आके अमल कर सकते करके इसे अमल नहीं करते, பின்பற்ற முடியாதவர்களாக इसके இருக்கலாம். पीछे हम नहीं चल ஆனால் அது सकते। தவறு, அது ஏதாவது சாத்தானுடைய ஏதாவது போதனை என்று சொல்லி அவர்கள் ஒருபோதும் நிரூபிக்க முடியாது. शैतान का है करके वो कभी इसे साबित नहीं कर सकते। கிறிஸ்துவுடைய ஏதாவது சபை நல்ல ஏதாவது ஆரோக்கியமான உபதேசங்கள் ஏதாவது நிற்கிறது. मसीह का कलीसिया एक अच्छे तंदुरुस्त आके उपदेश में ஆண்டவர் टिकी है। சபையை ஆண்டவருடைய ஏதாவது அப்போஸ்தலர் ஏதாவது திருச்சபையின் ஏதாவது
அதாவது தலைவர் அதாவது லாசரியாவுக்கு தேவன் கொடுத்த உபதேசத்தை எல்லோரும் கடைபிடிக்கிறாங்க. और जो प्रभु ने जो किया, जब कलीसिया के नेता जो लाजरिया को जो दिया उपदेश जो है वो जो उस पर हमें टिके हैं, அதை நாம் அதாவது கடைபிடிக்க ஒருவேளை இது நாம் தவறியதாக இருக்கலாம், उसमें एक बार चूक भी गए செய்ய होंगे, முடியாமல் கூட இருக்கலாம். उसमें आके हम उसमें नहीं भी किए ஆனால் होंगे, அதில் நிற்கிறவர்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்கள் அதனுடைய உயர்வுகள் அதனுடைய நிலை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். लेकिन जो जो उसमें कायम रहता है उसका आशीर्वाद बड़ी है. அப்போ அதாவது சபையின் அதாவது முந்திய தலைவர்கள் எல்லோரும் அதில் அதாவது ஊறி போயிருந்தாங்க. और जो पहले के जो कि प्रभु के सेवक हैं उसमें ही थे, ஆனால் இப்பொழுது அது अनेகம் பேர் அதாவது அதை அதாவது கை கொள்வதற்கு அதாவது பயப்படுகிறார்கள். लेकिन अब आके उसे कि अमल में लाने के लिए डरते हैं, அதை நாம் எப்படி சொல்வது, ऐसा அதாவது कहे, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, सुनते नहीं है कहते हैं, எந்த ஒரு பயத்தினாலே ऐसे अनेक डर பேர் இருக்கிறாங்க. हक में है लोग, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. डर की जरूरत नहीं है. கர்த்தருடைய உபதேசத்தை அதாவது நாம் அதாவது போதிக்க வேண்டும். प्रभु के उपदेश को सिखाना है அவர்கள் அதாவது ஜனங்கள் கை கொள்ளும்படியாக அவர்களை நாம் நடத்த வேண்டும். और उसे अमल में लाने के लिए चलाना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा. இங்கே இயேசு தம்முடைய சபையை கட்டுகிறார். यहाँ पर यीशु अपनी कलीसिया बांधता है, கிறிஸ்து தம்முடைய சபையை அதாவது கட்டுகிறார். சபை मसीह अपना कलीसिया बांधता சபை है. என்றால் அதாவது அங்கே கிரேக்க வார்த்தை எக்லேசியா என்றதாவது ஒரு வார்த்தை जो பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. कलीसिया जो कहते हैं ग्रीक में भी एक्लीसिया कहते இந்த हैं. கிரேக்க வார்த்தை எக்லேசியா என்றால் ये ग्रीक में यूनान में जो कि एक्लीसिया जो है அதாவது வெளியே அழைக்கப்பட்டவர்கள், बाहर बुलाया गया. அழைக்கப்பட்டு அதாவது ஒரு கூட்டமாக அதாவது ஒரு ஏதாவது காரியத்திற்காக அழைக்கப்பட்டு அதாவது அந்த காரியத்தை நடப்பிக்க அதாவது சேர்ந்த ஒரு கூட்டமாகும். हाँ, कुछ कार्य करने के लिए उनको बाहर बुलाया गया, कॉल्ड आउट के देख. ஆண்டவர் அதாவது இஸ்ரவேலர் அதாவது எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். प्रभु ने मिस्र से इजरायलियों को बाहर निकाला. கிறிஸ்து தம்முடைய அதாவது ஜனங்களை मसीह अपने लोगों को, தம்மை விசுவாசிக்கிற ஆத்துமாக்களை विश्वास के आत्माओं को உலகத்திலிருந்து दुनिया से அவர்களை மீட்டெடுத்து उन्हें के छुड़ाता है, சபையாக அவர்களை இதை நிலைநிறுத்துகிறார். कलीसिया का क्यों नहीं कायम கொலோசியர் करता 1 அதிகாரம் 13வது வாக்கியத்திலே है. कलीसिया के 1:13 நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனை ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நம்மை தான் இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து दुनिया से हमें छुड़ाकर அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை தான் உட்படுத்தி இருக்கிறார். उसके प्यारे बेटे के बादशाहत में दाखिल किया. கிறிஸ்து அது என்னுடைய சபை என்று சொல்கிறார். मसीह कहते हैं मेरा कलीसिया. அப்ப கிறிஸ்து என்னுடைய சபை என்று சொல்லும் பொழுது मसीह जब कहता है मेरी कलीसिया है, இப்பொழுது உள்ள ஊழியர்கள் அது ஏன் சபை வா சபைன்னு சொல்லுகிறதுல அது आपके जो सेवक कहते हैं ये मेरा कलीसिया है, मेरा कलीसिया है, जो दावा करते हैं எவ்வளவு அசிங்கமான அதாவது ஒரு वो காரியம். एक बुरी बात है. वो இயேசு சொல்கிறார் நான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். यीशु कहते हैं कि मैं अपनी कलीसिया बांधता அப்ப हूं. இயேசு தான் அக்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். तब से लेकर अब तक प्रभु कलीसिया को बांधता ही அந்த बांध சபையை रहा தான் है. அவர் கட்டி தான் இன்னும் முடிக்கவில்லை. वो बांध कर अब तक पूरा हुआ नहीं. அவருடைய வாக்குத்தத்தம் தான் இப்பொழுது அது நிறைவேறி கொண்டு தான் उसका இருக்கிறது. वादा पूरा हो रहा है. என்றைக்கு அவருடைய சபை தான் கட்டப்பட்டு நிறைவடைவோம் तब उस कलीसिया के पूरा हो जाता அப்பொழுது है, கிறிஸ்துவுடைய बांधकर வருகையும் இருக்கும். तब मसीह का आमद भी होगा. ஹalleluya. हालेलुया. ஆதலால் கிறிஸ்து சொல்கிறார் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்பதாம். मैं अपने कलीसिया बांधता हूं. எக்லேசியா அதாவது வெளியே அழைக்கப்பட்டதாவது அந்த கூட்டம் அந்த एक சபை कलीसिया जो बाहर बुलाया गया, कॉल्ड आउट, அது அதாவது வேத அடிப்படையிலே जो शास्त्र के जो बुनियाद जो है கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அதாவது ஒரு திவ்ய கூட்டமாகும். आके वो ऐसे जो आके जमात है जो प्रभु यीशु विश्वास करने वाले, வேத ஏதாவது சூழல் அதாவது வேத அடிப்படையில் जो वेदों के जो शास्त्र के जो बुनियाद पर அது ஒரு சமுதாயமாகும். वो एक समाज है, அது ஒரு விசுவாச एक சமுதாயம். विश्वासी समाज है. அந்த விசுவாச சமுதாயம் அதாவது விசுவாசத்தோடும் वो विश्वासी समाज विश्वास से நோக்கத்தோடும் அதாவது முன்னேறும் அதாவது ஒரு கூட்டம். उत्साह से जो कि आगे बढ़ते जाते हैं. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஏதாவது வாக்குத்தத்தங்களை प्रभु ने अपने लोगों को वादा किया, அந்த சபை தான் இயேசுவே கட்டுகிறார். वो कलीसिया को खुद यीशु बांधते हैं. அவர் கட்டி கொண்டிருக்கிறார். वो बांधता है, बांध रहे हैं. நாம் அவரோடு சேர்ந்து கட்ட வேண்டும். हम उसके साथ अपने हाथ அப்போ நாம் எவ்வளவு இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிகிறோமோ, हम किस हद तक यीशु के अधीन இயேசுவின் होते हैं, கட்டளைகளை நாம் அதாவது எவ்வளவாக நாம் किस हद तक கடைபிடிக்கிறோம். उसके हुक्मों को अधीन होते हैं. ஆதலால் இயேசு கட்டுகிறார் என்றால் இயேசுவோடு சேர்ந்து நாம் அனைவரும் அதாவது சபையை அதாவது கட்ட வேண்டும். यीशु बांधते हैं यानी हम उसके साथ अपने हाथ बढ़ाना है, இயேசு बांधना है. பரலோகத்தில் இருக்கிறார். यीशु स्वर्ग में है, அவர் தம்முடைய ஆவியினால் நம்மோடு தான் அவர் வசிக்கிறார். अपने रूह से हमारे बीच आके बसता தம்முடைய है, ஆவியினால் தான் தம்முடைய சபை தான் அவர் अपने கட்டி रूह से கொண்டிருக்கிறார். कलीसिया को बांधता है. அவருடைய போதனைகள்
उसकी शिक्षा है, அவருடைய பலி, उसकी जो कुर्बानियां, அவருடைய மரணம், உயிர் उसकी சொல்லுதல், मौत, उसकी जिंदगी, அந்த जिंदा சபையில होना, அஸ்திவாரமாகும். वो कलीसिया का नेव है, फाउंडेशन அதனால் है। தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். इससे उद्धार पाए நீங்க हैं। சாதாரண ஒரு மனிதனாலோ சாதாரண ஒரு தலைவராலோ தான் एक ரட்சிக்கப்படவில்லை. मामूली इंसान या सरदार से आप या नेता से आप उद्धार नहीं पाए। கிறிஸ்துவுடைய போதனைகளினாலும், मसीह की शिक्षा, கிறிஸ்துவுடையதாவது பாடுகளுடைய மसीह के மரணம், உயிர்த்தெழுதலினாலும் दुख उठाना, मरना, जी उठना, நாம் எல்லோரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். हम सब அவருடைய उद्धार पाए சமுதாயமாக இருக்கிறோம். उसका समाज है, सोसाइटी। கிறிஸ்து சபையை கட்டி கொண்டிருக்கிறார். मसीह अपने कलीसिया को बांधता है, பரிசுத்த ஆவியானவர் இதில் தான் செயல்படுகிறார். पवित्र आत्मा क्रिया करती है, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். पवित्र आत्मा में अगुवाई करना है। நம்மை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். हर दिन प्रभु हमें अगुवाई करना है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல வரங்களை, கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்த வேண்டும். पवित्र आत्मा अच्छा वरदान देकर, अच्छा वरदान देकर या सामर्थ देकर हर दिन चलाना है। கிறிஸ்துவுடைய சபை என்னாலும் நிலைத்திருக்கும். मसीह का कलीसिया हमेशा आबाद तक कायम रहेगा। கிறிஸ்துவுடைய சபை நாளை தினத்திலும் இருக்க போகிறது. और क्या कल भी रहेगा मसीह का कलीसिया, என்றென்றும் இருக்க போகிறது. आबाद तक रहेगी। हालेलुया, हालेलुया। தேவனுடைய சபை ஒரு மகா பெரும் தேவனுடைய திட்டமாகும். प्रभु का कलीसिया, उसका प्रभु का बड़ा इरादा है। கிறிஸ்து பூமிக்கு வந்ததாத பல நோக்கங்களில் मसीह दुनिया में आने का कई जो मकसद, தம்முடைய சபை கட்டுவது அவருடைய பிரதான वो நோக்கமாகும். सबसे बढ़कर जो है कि अव्वल जो है उसको कलीसिया बांधना, மனித இனத்தை மீட்டுக் கொள்வது கிறிஸ்துவுடைய விருப்பம். आदम जात को छुड़ाना, அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் சபையாக உருவாக்க வேண்டியது அவருடைய சித்தமாகும். और जो छुड़ाए गए उसको कलीसिया करके आके मिलना, திருச்சபை நிலைத்திருக்கும். कलीसिया कायम रहना, அது நிலைத்து அது மகிமை அடையும். कायम रह के जलाल पाना, महिमा पाना। பாவம், மரணம் அல்லது பிசாசு और जो मौत और के जो शैतान जो है சபை மேற்கொள்வது இல்லை. उसका कलीसिया का प्रबंध नहीं कर सकता। ஜனங்கள் நாம் தான் கிறிஸ்துவுடைய சபை. छुड़ाए गए लोग हम ही कलीसिया है। ஒரு ஆலயம் 4 சுவர்கள் கொண்டதாது ஒரு கட்டிடம் ஒரு சபை அல்ல. एक इमारत है, ये 4 दीवार की इमारत कलीसिया नहीं है। அதில் தேவனை பின்பற்றும் தேவனுக்கு ஆராதனை செய்யும் கூடம் கூடும் கூட்டம். वो जो लोग जो जमा होकर आते हैं, जमात, அந்த ஆன்மீக அந்த ஜனத்தை தான் தேவன் சபை என்று சொல்கிறார். आत्मिक लोग को प्रभु कलीसिया चर्च कहते हैं। அங்கே உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், सच्चे लोग वहां पर हैं, உத்தமர்கள் இருக்கிறார்கள், जो वफादार है। இந்த சபை உலகமோ, ये जो कलीसिया पर दुनिया हो, பாவமோ, गुनाह हो, மரணமோ, मौत हो, அல்லது பிசாசோ शैतान हो, மேற்கொள்வதில்லை. उसको प्रबल लेकर ओवरकम नहीं कर सकता। ஆண்டவர் சபை மேற்கொள்வதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. और शैतान को मौका नहीं दिया कि वो कलीसिया पर प्रबल हो। ஆனால் பிசாசு சபையோடு போராடுவான். लेकिन शैतान जाके कलीसिया से लड़ेगा, அவன் நம்மோடு சண்டையிடுவான், हमसे लड़ाई करेगा, அவன் நம்மை எதிர்ப்பான், हमको खिलाफ அவன் रहेगा, நம்மை சோதிப்பான், हमको आजमाएगा। ஆகிலும் तो भी சபையை சாத்தானோ பாவமோ மரணம் மேற்கொள்ளாது. शैतान या पाप का के कलीसिया प्रबल होगा। हालेलुया, நாம் அந்த சபையாக நாம் இருக்கிறோம். हम कलीसिया है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். उनके नाम की महिमा हो। உலக சரித்திரத்தில் எந்த காலத்திலும் சபை சாத்தான் மேற்கொண்டான் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. इतिहास में हम कहीं भी में गवाही नहीं सुनते कि शैतान आगे कलीसिया पर प्रबल हुआ करते। ஆனால் தவறான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றும் சமுதாயத்தை கெடுத்திருக்கலாம். लेकिन जाके जो कलीसिया के जाके जो बिगड़ के दुनिया पर बिगड़ के जो बिगड़ गए होंगे, ஆனால் அவர்களிலே ஒரு உண்மையானதான ஒரு சபை ஒரு கூட்டம் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு கூட்டம் இருக்கத்தான். लेकिन उन बीच में जो सच्चे लोग जो मसीह के पीछे चलने में रहेंगे। ஒரு நல்ல சபையினதான பண்புகள், एक अच्छी कलीसिया का गुण जो है, நாம் கிறிஸ்துவுடைய சபை என்று சொல்லி எப்படி நாம் சொல்ல முடியும்? हम मसीह के कलीसिया कैसे कह सकते हैं? ஒன்று, पहली बात, ஆரோக்கியமான நல்ல உபதேசங்கள் சபைக்கு உண்டு. एक अच्छा तंदुरुस्त आके उपदेश कलीसिया में है। வேற ஏதாவது சபைகளுக்கு ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கலாம். एक अच्छा तंदुरुस्त उपदेश होगा दूसरे कलीसिया में, ஆனால் அந்த உபதேசத்தை அவர் கடைபிடிக்கிறார்கள், उपदेश को लोग अमल करते हैं क्या? அவர்கள் அதை पालन करते हैं क्या? அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், पैरवी करते हैं क्या? நாம் போதிக்கிறதை நமது நடத்தையில் காண்பிக்க, हम जो सिखाते उसे अमल में लाते நாம் हैं। போதிக்கிறதை நாம் நடத்தி காண்பிக்க हम வேண்டும். उसे आके जो सिखाते अमल में लाते हैं। செயல்கள் வேறு விதமாக இருந்தால் நாம சொல்கிறது பொய். सिखाना और चलना के फिर होगा तो ஆரோக்கியமான நல்ல உபதேசங்கள் சபைக்கு உண்டு. तंदुरुस्ती आके जो निरोगी जाके उपदेश कलीसिया में है। ஏனென்றால் क्यों? சபையினுடைய தேவனுடைய முழு ஆலோசனை
ஆலோசனையை आज तमाम प्रभु की जो सलाह जो அந்த है அடிப்படையில் அதாவது கர்த்தர் நம்முடைய சபைக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை उस கொடுக்கிறார். बुनियाद को रख के प्रभु पर कलीसिया को आके जाके अच्छा तंदुरुस्त सके நீங்கள் இதை उपदेश வாசித்து देके பாருங்கள். चलाता है தீத்து 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே तीतुस தீத்து 1:9 உபதேசத்தினாலே விட்டு செல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவருமாய் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றுக்கொள்கிறவருமாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் சபைக்கு நாம் கொடுக்கிறோம். तंदुरुस्त के उपदेश कलीसिया को देते हैं ஆரோக்கியமான ஆசீர்வாதமான आज तंदुरुस्त के जो के उपदेश பலம் உள்ள ताकतवर நல்லதாவது புஷ்டியானதாவது ஆகாரத்தை சபைக்கு தேவன் கொடுக்கிறார். अच्छा जो तंदुरुस्त के जो भोजन देना தீத்து 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். நீ ஏதாவது ஆரோக்கியமான உபதேசங்களை ஏதாவது குறித்து நீ பேசு. अच्छा जो तंदुरुस्त के उपदेश के बारे में बात कर தேவனுடைய ஊழியர்களாக ஏதாவது இருக்கிறதாவது நாங்கள் ஏதாவது ஆரோக்கியமானதை நாம் ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். जो तंदुरुस्त है जो आके शरीर के लिए अच्छा है वो आके कार्य நல்ல को உபதேசங்களை ஏதாவது நாம் देते கொடுக்கிறோம். हैं अच्छा उपदेश देते हैं அநேக இடங்களிலே ஏதாவது அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. कहे जय पाए के जो पहले से जो पीसे वो आके बार पीसते அவர்கள் மத்தியில் ஏதாவது புதிதாக ஒன்றையும் ஏதாவது அவர்கள் தெரிவிக்க उनके बीच முடியாமல் में அவர்கள் कुछ தடுமாடுகிறார்கள். भी नहीं करके देखते हैं ஆரோக்கியமான உபதேசம் अच्छे ताकत आके तंदुरुस्ती தேவனுடைய तंदुरुस्त முழு उपदेश ஆலோசனை அதாவது வேதத்தின் முழு ஆலோசனை जो का शास्त्री के जो परिपूर्ण सलाह நாம் எடுத்ததாவது ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் சபைக்கு उसे निकाल வழங்குகிறோம். कर आके देते कलीसिया को 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3:4 पहला तीमुथियुस 6:3-4 में 1 தீமோத்தேயு 6:3 पहला तीमुथियुस 6 ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத்தின் தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो இங்க அப்போஸ்தலராவது தம்முடையதாவது சுவிசேஷத்தினாலதாவது பெற்றதாவது எடுத்ததாவது இந்த தீத்துவுக்கு ஏதாவது இந்த ஏதாவது சத்தியத்தை ஏதாவது எடுத்து यहाँ வரைக்கிறார். पर प्रेरित जो आके अपने खुशखबरी से जो आके पैदा किया तीमुथियुस को उपदेश को पता सिखाता है தீத்துவதாவது பவுலினால் ஏதாவது ये ரட்சிக்கப்பட்டவர்கள். तीमुथी और तीतुस जाके पौल से उद्धार पाए लोग இவர்கள் தான் சபை நடத்தும்படியாக ஊழியர்களாக அபிஷேகம் यहाँ के பண்ணப்பட்டவர்கள். कलीसिया को चलाने वाले आके सेवक थे। அவர்கள் சபையை எப்படி நடத்த வேண்டும் कलीसिया को कैसे चलाना है என்றுதான் அவர்களுக்கு பவுல் போதிக்கிறார் தெளிவுபடுத்துகிறார். उनको सिखाते उनको लेटर भेजता उनको बताता ஆரோக்கியமான है உபதேசத்தை நீ एक கற்றுக்கொடு. अच्छा तंदुरुस्त उपदेश को सिखा தேவையில்லாத காரியங்களை குறித்து சண்டையிட अनचाहे बातों के लिए लड़ मत பாருங்கள். நம்மிலும் தேவையில்லாத காரியங்களை நாம் சண்டையிடுவது அதற்கு எதிர்ப்பான வழக்கங்களை கொடுத்து தேவையற்ற அனாவசியமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. हम भी कई बार के अनचाहे बातों पर तर्क करते हैं ஏனென்றால் தேவையற்ற நம்முடைய ரட்சிப்புக்கு தேவனுக்கு முன்பாக நமக்கு தேவன் விரும்புகிற பிரியமான அவருடைய சத்தியத்திற்கு விகற்பமாக இருக்கிற எதையும் आज प्रभु के सच्चाई के विपरीत जो खिलाफ जो बातें हैं நாம் அதை நாம் எடுத்து வாக்குவாதம் செய்யக்கூடாது. उसे लेकर उसके बारे में तर्क करना या डिबेट करना या वाद विवाद करना मतलब नहीं அது ஒருவேளை அறிவு பூர்வமாக அறிவுக்கு அதிகரிக்க பேசிக்கொள்ளலாம். अकल की बात कर सकते हैं ஆனால் உபதேசம் நமக்கு தீர்க்கமாக இருக்கிறது. உபதேசம் என்றால் அதனுடைய முழுமை 100க்கு 100ஐயும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. हम कोई भी ये दावा नहीं कर सकते कि 100% उपदेश को मैं सिखाया कि मुझे पता है करके ஏனென்றால் क्योंकि வேதாகமத்தில் எழுதினதாவது அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் बाइबल के लेखक को प्रेरित हो या कोई लेखक அவர்கள் எழுதினதாவது அந்த உண்மைகளை முழுமையாக அவர்கள் அறிந்துதான் எழுதுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. हम ये दावा नहीं कर सकते जो लिखे वो के समझ कर लिखते हैं ஏனென்றால் ஆவியானவர் அவர்களை எழுததாவது ஏவி पवित्र आत्मा के लिखने के लिए उकसाया उन्हें அந்த ஆவியானவர்
அதாவது அவர்கள் அதை எழுத வைத்தார். उन्हें लिखने के लिए அவர்கள் करवाया। அதாவது எதிர்காலத்தை குறித்து அதாவது உண்மைகளை அதாவது 100% அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் அதாவது आने वाले बातें कर में पूरी तरह समझ चुके करके हम ये नहीं कह सकते। ஏனென்றால் ஒரு உதாரணம் एक उदाहरण பவுல் சொல்லுகிறார், पौलुस कहते हैं அதாவது நாம் அதாவது எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. हम के सब सोएंगे नहीं। அப்போ பவுலுக்கு இது தெரியாது. हाँ, पौलुस को ये पता नहीं அதாவது அவரும் அந்த கொரிந்து சபை அதாவது கடந்து சென்று விடும். कुरिन्थिस कलीसिया भी आके वो कुरिन्थिस कलीसिया भी निकल जाएगी। 2000 ஆண்டுகள் ஆகிவிடும். 2000 साल हो जाएगी। அவர் இயேசு எப்பொழுது வருகிறார் என்று சொல்லி அதாவது அவருக்கு தான் தெரியவே यीशु தெரியல. कब आए करके उसको भी पता नहीं। ஆனால் அதாவது அந்த வாக்கியத்தை எழுத பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவினார். लेकिन जो लिखने वाले उस लेखक को पवित्र அதை आत्मा ने उकसाया लिखने के लिए வார்த்தைகளை அவர் எழுதி उनको வைத்தார்கள். प्रेरित किया और लिखे उन्होंने। அதனுடையதாவது எதிர்காலம் வரும் காலத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. आने वाले बातों के बारे में सब कुछ जो नहीं जानते थे, நாமும் அப்படித்தான். हम भी ऐसे हैं। ஏனென்றால் இதனுடையதாவது பலதாவது கூறுகள் பல பண்பு பலதாவது காரியங்கள் எல்லாம் அதாவது அநேகம் அதாவது மறைக்கப்பட்டு कई जो कि बाइबल कई बातें की छुपी हुई राज है, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு जो प्रकट हुए रिवील किया மறைவாக हमारे लिए है, இருப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய. जो आके प्रकट नहीं किया गया प्रभु का। ஹalleluya. வெளிப்படுத்தப்படாதவைகள் அது தேவனுக்குரியதாகும். प्रकट नहीं किया गया, जो रिवील नहीं किया गया प्रभु का है, மறைவானதாவது சத்தியங்களை தான் தேவன் தம்முடைய அதிகாரத்தில் जो வைத்திருக்கிறார். नहीं बाकी रिवील किया गया प्रभु अपने अधिकार में रखा है। வெளிப்படாதவைகள் தான் தேவன் தம்முடைய அதிகாரத்தின்படி தான் வெளிப்படுத்ததாவது அவருக்கு சித்தமான காலங்களிலே அவர் அதை जो வெளிப்படுத்துகிறார். प्रकट कर रहा है अपने मर्जी के मुताबिक उसे वक्त पर 2 प्रकट தீமோத்தேயு करेगा। 2 அதிகாரம் 2வது வாக்கியத்திலே 2 தீமோத்தேயு 2 அநேக சாட்சிகள் முன்பாக நீ எங்களிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவித்தீர். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम को இங்கே धन्यवाद। பாருங்களா, தானதாவது கற்றுக்கொண்டவைகளை கேட்டவைகளை அறிந்தவைகளை जो उससे सुना, जो आके सीखा அதை நீதாவது மற்றவர்களுக்கு அதைதாவது நீதாவது கொடு. तू आके आगे लोगों को उनको आके पास कर। உண்மை உள்ளவர்களுக்கு அது நீதாவது எடுத்து கொடுத்து சபை நீ கட்டு என்று சொல்லி போல் जो सच्चे लोग हैं उनको सिखा। நம்முடையதாவது பெரிய கடமை என்னவென்றால் हमारी बड़ी जिम्मेदारी क्या है? இந்த சமுதாயம் இந்த ஏதாவது சந்ததி ஏதாவது இருக்கும் வரைக்கும் சபை ஓரளவுக்கு இருக்கும். ये जो अभी का जो जनरेशन जो है अब तक जो है, இந்த ஏதாவது பெரிய ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது இப்பவும் இருக்கும் ஏதாவது இந்த சந்ததி கடந்து சென்ற பின்பு ये पीढ़ी जाने के बाद நம்முடைய பிள்ளைகள் हमारे बच्चे, நம்முடைய குடும்பம் हमारे परिवार நம்மை जो பின்பற்றுகிறவர்கள் हमें हमारे पीछे அவர்கள் चलते எப்படி हैं, எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. अब वो कैसे रहेंगे ஆதலால் தான் इसलिए இப்பொழுது இருக்கிறவர்கள் अब जो है அதாவது தொடர்ந்து அதாவது நம்முடைய வரும் சந்ததிகள் अपने आने वाले जो நம்முடைய पीढ़ी जो குடும்பம் है, நம்முடைய பிள்ளைகள் अपने परिवार हो, நம்மை बच्चे हो, அதாவது நம்மோடு இருக்கிறவர்கள் हमारे साथ जो है, அவர்களுக்கு நாம் இப்பொழுதே அதாவது கர்த்தருடையதாவது இந்த சத்தியங்களை எடுத்து அவர்களுக்கு நாம் கொடுக்க हमें வேண்டும். अब से आके उनको के प्रभु की सच्चाई के बारे में सिखाना है। அவர்கள் அதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, सिर्फ विश्वास ही नहीं करना, அதை அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கவும் उसे दूसरों को सिखाना இந்த है। கிறிஸ்துவுடைய சபை தொடர்ந்து நிலைநிற்க நாம் உதவ प्रभु வேண்டும். कलीसिया आगे भी बरकरार रहने के लिए हम आके मदद करें। ஹalleluya. ஹalleluya. ஆதலால் நாம் ஏதாவது கொடுக்கிறதாவது போதனைகளை நாம் ஏதாவது ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடக்கூடாது. इससे हम कुछ उपदेश को आके एक कान से सुनकर दूसरे कान से ना निकालें। ஆரோக்கியமான உபதேசங்கள் சபைக்கு இது உண்டு. तंदुरुस्त उपदेश आके कलीसिया में है। दूसरी बात, இந்த ஆரோக்கியமான அதாவது உபதேசங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏதாவது உருவாக்குகிறது. ये तंदुरुस्त उपदेश आके मसीह में हमको आके बनाता है। ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் கேட்கிறோம். और तंदुरुस्त उपदेश को सुनते அந்த हैं, உபதேசங்களினாலே நாம் அதாவது கண்டிக்கப்படுகிறோம். हम आके अब सुधारा जाता है, நாம் அதாவது திருத்தப்படுகிறோம். हमको आके ठीक किया जाता है, நமக்கு ஆலோசனை தரப்படுகிறது. सलाह दिया जाता है। அதாவது நம்மை தான் கர்த்தரிடம் தான் சேர்க்கும்படியாக ஆரோக்கியமான உபதேசங்கள் நம்மை நடத்துகிறது. प्रभु के पास हमें वापस मिलाने के लिए अच्छा तंदुरुस्त आके उपदेश दिया ஒரு जाता है। முழுமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யும்படியாக ஆரோக்கியமான உபதேசங்கள் சபைகளுக்கு அது एक கொடுக்கப்படும். परिपूर्ण आके जाके मसीह जिंदगी जीने के लिए एक तंदुरुस्त उपदेश दिया जाता है। விசுவாசிகளுடைய மனநிலையை நாம் அறிந்து विश्वासी लोग का मन के हालात को जानकर, விசுவாச ஜனங்கள் ஏதாவது எதில் குறைவுபட்டிருக்கிறார்கள், विश्वास लोग किसमें आके कमजोर है, விசுவாச ஜனங்களுக்கு எது அவசியம், क्या उनकी जरूरत है, விசுவாச ஜனங்களுக்கு நாம் எவைகளை கொடுக்க विश्वासी வேண்டும், लोग क्या देना है, விசுவாச ஜனங்களை எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், विश्वासी लोग क्या सीखना है, நாம் அதாவது அதை நாம் அறிந்து அவர்களுக்கு நாம் கொடுக்கும் उसे जानकर जब उसे देते उन्हें में ஆரோக்கியமானதாவது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதாவது அவர்களை एक உருவாக்கும். तंदुरुस्त आके मसीह जिंदगी उनका हो जाती है। இது ஏதாவது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். 1:10 को पढ़ सकते हैं। 1 தீமோத்தேயு 1:10. ஆட்புணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யரான
ஒன்று ம் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்றொரு செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। அப்போ அப்போஸ்தலர்கள் ஏதாவது ஆரோக்கியமான உபதேசங்களை சபையாருக்கு ஏதாவது அவர்கள் கொடுத்தார். और प्रेरितों ने एक सही और एक तंदुरुस्त ताजो उपदेश जो है कलीसिया को दिया। இப்பொழுது நாங்கள் हम எங்களுக்கு முன்னால் இருந்த அப்போஸ்தலர்கள் ஏதாவது கொடுத்த ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றிருக்கிறோம். हमसे जो आगे जो गया कि उनसे हमने तंदुरुस्त उपदेश पाया, அதை நாங்கள் உங்களுக்கு वो தருகிறோம். हम आपको आके दे रहे हैं। அதை உங்களை கடினமாகவோ वो कि आपको நீங்கள் मुश्किल ஏதாவது கடைபிடிக்க முடியாத அளவுக்கோ आप उसे पालन नहीं कर सकते, பாரமானவைகளாக ஏதாவது நாங்கள் ஏதாவது அப்படி செய்வதில்லை. ऐसा मुश्किल सा कुछ नहीं दिया। அப்படி நாங்கள் செய்தோம் என்றால் ऐसा किए होते நாங்கள் तो எல்லோரும் இருமாப்புள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் ஏதாவது எங்களை हम எச்சரிக்கிறது. आके इस पर अकड़ करने वाले हैं। விசுவாச ஜனங்கள் ஏதாவது தைரியமாக ஏதாவது அவர்கள் ஏதாவது சந்தோஷத்தோடு இந்த ஆத்மீக வாழ்விலே வளர வேண்டும். हाँ, विश्वास से लोग खुशी खुशी साथ में जिंदगी बढ़ना है। நான்காம் அதிகாரம் 6-7 வாக்கியங்கள். चौथा अध्याय 6-7। போதித்து வந்தார். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த அற்புதத்திலும் தெரிந்தவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிக்கு பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு எதிராக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। ஆதலால் ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் ஏதாவது கொடுக்கும் பொழுது अच्छी शिक्षा या अच्छी जो आके जो तंदुरुस्त ஒரு शिक्षा ஆரோக்கியமான उपदेश देते ஏதாவது हो, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதாவது நம்மில் உருவாகும். एक अच्छा जो आके तंदुरुस्त आके मसीह जिंदगी हमें ऊपर होता है। ஊழியர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவ ஏதாவது விசுவாசிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான இதை சொல்லுகிறோம். इसे सेवक लोग हम आके जो तंदुरुस्त आके उपदेश आके लोग को देते हैं। பரிசேயர்களை போல ஏதாவது நீங்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பரிசேயர்களை போல ஏதாவது நம்ம நடக்க கூடாது. हम आके फर्जी जैसा हम आके बर्ताव ना करें कि ये करे वो ना करे। அநேக ஊழியர்கள் ஏதாவது அவங்க ஏதோ ஜனங்களை ஏதோ விதமாக நடத்துவாங்க. हाँ, कई लोग आके किसी भी अलग तरीके से अपने विश्वास को चलाते हैं। நம்முடைய அனுபவத்தின்படி हमारे अनुभव से கர்த்தருடைய வசனத்தை ஏதாவது கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எங்களுக்கு ஏதாவது நமக்கு ஏதாவது ரொம்ப ஏதாவது நலமாக இருக்கும். आज आप प्रभु के वचन को सुनकर उसके पालन करने से क्या भला होता है। ஆனால் இங்கே ஏதாவது கர்த்தருடைய ஏதாவது ஜனங்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய ஏதாவது ஊழியர்கள் சொல்லுகிறதை ஏதாவது கேட்டும் கேளாததை போல अगर कोई विश्वास है, अगर प्रभु के जो सेवक की बातों को सुनकर अनसुनी करेंगे तो அவர்களிடம் ஏதாவது அவர்கள் அப்படி ஏதாவது ஒருவேளை பரிசு ஏதாவது போதனை ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். उनके बीच आके इस प्रकार का फर्जी शिक्षा हो सकती है। அது அவர்களுக்கு பெரிய ஏதாவது உபத்திரவமாகும். उनके बड़ा के वो आके அவர்கள் ஒருபோது ஆன்மீகத்தில் ஏதாவது வளர்வது இல்லை. कभी भी आत्मिकता में नहीं बढ़ सकते। அவர்கள் ஒருவேளை ஏதாவது அந்த ஊழியக்காரர் ஏதாவது இப்படி ஏதாவது ரொம்ப அசிங்கமாக ரொம்ப ஏதாவது ஆத்திரமாக பேசுவான். हाँ, ये सेवक बड़े बुरा कहता है, ஆனா அதாவது அது என்னுடைய ஆத்மாவை ஏதாவது உயிர்ப்பிக்கும் ஏதாவது அதனுடைய ஜீவன் அதுல இல்லை. मेरे आत्मा को आके जिलाने वाला के वो कार्य नहीं है। ஏதாவது ஒரு அச்சத்தில் தான் அந்த ஆத்மாக இருக்கும். ऐसे डर में वो होगा। ஆனால் கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பாருங்கள். मसीह का उपदेश को அவருடைய देखिए। உபதேசம் ஏதாவது ஆத்மாக ஏதாவது உயிர்ப்பித்தது. उसके उपदेश आके लोग को जिलाया, அதாவது ஜனங்களை ஏதாவது அவர்களை ஏதாவது உயிர்ப்பித்து ஏதாவது அவர்களை மேன்மைப்படுத்தியது. लोगों को जिलाया और उनको इस प्रकार से அவர்களை ஏதாவது விசுவாசிக்க வைத்தது. विश्वास करवाया, அவர்களை பலப்படுத்தியது. उनको हिम्मत दी, அவர்களை ஏதாவது அவர்களை நடத்தியது. उनको चलाया। ஆதலால் அதாவது பிரதான மேய்ப்பராகிய இயேசுவுக்கு கீழ் ஏதாவது ஊழியம் செய்கிறதாவது நாங்கள் ஏதாவது நாம் मैं प्रधान चरवा के नीचे काम करने ले हम மேய்ப்பர்களாகி நாம் ஏதாவது பரிசு ஏதாவது உபதேசமோ பரிசு ஆளுகையோ நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. हाँ, जो हम जो सेवक जो है फर्सी का जो प्रभुता नहीं होना चाहिए, उनका शिक्षा नहीं होना चाहिए। வன்மையாக கண்டித்தார். यीशु ने के बड़े के खंडन ஏனென்றால் किया। பரிசேயர்கள் ஏதாவது யூத சமுதாயத்தின் பெரும் தலைவர்களாக இருந்தார்கள். आगे फर्सी लोग आके जो यहूदी समाज के बड़े बड़े लोग थे, அவர்கள் மோசேயின் பிரமாணத்தை ஏதாவது அதற்கு ஏதாவது ரொம்ப கடுமையாக வழக்கத்தை குடித்து ஜனங்களை ஏதாவது உருட்டி பிரட்டி वो எடுத்தார்கள். मूसा के उपदेश का किया, लोग इस पर बहुत ही मुश्किल सा बोझ डाल के उनको आके चला देखते हैं। ஒரு ஆத்துமாவும் ரட்சிப்பை பெறல. एक आत्मा उद्धार नहीं पाया, ஒரு ஆத்துமாவும் ரட்சிப்பை பெறல. एक आत्मा उद्धार नहीं ஒரு पाया, ஆத்துமாவும் பரிசு ஏதாவது உபதேசத்தை ரட்சிக்கவில்லை. एक आत्मा भी फर्सी के उपदेश उद्धार नहीं पाया। ஊழியர்களும் ஏதாவது இந்த பரிசு ஏதாவது இந்த ஏதாவது ஊழியத்தினால் செய்வதை ये தவிர்க்க फर्सी வேண்டும். सेवा हम ना करें। हम நாம் ஏதாவது எதை போதிக்கிறோமோ क्या सिखाते हैं, அதே
அதன்படி ஊழியர்கள் நடக்கவும் வேண்டும். उसमें सेवक चलना भी है. ஏனதாவது ஜனங்களிடம் நாம் சொல்லுகிறதை ஜனங்கள் நம்மிடம் பார்க்கிறாங்க. हमें लोग देखते हैं कि हम जो सिखाते हैं क्या वाकई चलता है क्या. போதிக்கிறவர் அதாவது இப்படிதான் நடக்கிறாரு, जो सिखाने वाला ऐसा है तो அதாவது நம்மை தான் நீ நட என்று சொல்லுகிறார். हमें भी चला बोलता है. அந்த நடத்தை தான் இவரிடத்தில் இல்லையே. वो जो चलना ही என்றால் சபையார் நம்மை பார்த்து சொல்லும்போது நாம் குற்றவாளிகளாக மாறுகிறோம். अगर हमारे बारे में इल्जाम न तो हम இந்த பரிசுத்த ஸ்டைல் அதாவது சபையில் இருக்க கூடாது. ये फर्सी अंदाज आके कलीसिया नहीं होना चाहिए. பரிசேயர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால், फरीसी क्या सोचे, அவர்கள் ஒருவர் தான் அதாவது தேவனுக்கு முன்பாக உண்மையான அதாவது பக்தர்கள், वो ये कि सच्चे भक्त है प्रभु के, மற்றவர்கள் எல்லோரும் அதாவது கீழாளர்கள், बाकी सब के पापी लोग, எல்லாரும் பாவிகள், सब पापी है. அவர்களுக்கு இப்படித்தான் நம்ம தான் உபதேசம் கொடுக்க उनको வேண்டும் ऐसे उपदेश देना है. என்றதாவது ஜனங்க அதை அடக்கி लोगों ஆண்டார்கள். को अपने काबू में किया. ஒரு ஆத்துமாவும் ரட்சிப்பை பெறல. आत्मा उद्धार नहीं. அவர்களிலிருந்து நிக்கதோமு சமாரியதாவது பெண் என்னும் அநேகதாவது புறையாதிகள் இயேசுவை விடுவதாவது வந்து ரட்சிப்பை பெற்றுக்கிட்டாங்க. उनमें से कुछ तो जैसे निकोदेमुस ये सामरी औरतों ने कि यीशु से उद्धार पाए. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். उनके नाम की महिमा हो. தேவன் தம்முடைய சபைக்கு நல்ல ஆன்மீக தலைவர்களை கொடுக்கிறார். प्रभु अपने कलीसिया के आत्मिक सरदार அப்ப देता है. முதிர்ச்சி அடைந்த தேர்ந்த கற்று கொண்ட जो समझदार जो सीखा हुआ जो நல்ல ஊழியர்களை தேவன் தம்முடைய சபைக்கு தருகிறார். अपने कलीसिया को दिया है. தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो. எல்லோரும் அப்படித்தான் கற்று हम வந்திருக்கிறோம். सब ऐसे सीखे आए हैं. எல்லோரும் எங்களுக்கு மேல ஒரு தலைவர் அவர் சொன்னதை பார்த்து ஃபாலோ பண்ணி கற்று அதை நடப்பித்து வந்து இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நிற்கிறோம். हम भी किसी के नीचे रह के उनसे सीख के आपको सिखाते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. கற்றுக்கொள்ளாத எந்த ஊழியரும் சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது. जो आके सीख कर रहे हैं वो दूसरों को सिखा नहीं सकता. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हम सीखना है. நாம் பெரியவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். हम बड़ों से सीखना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. முதிர்ச்சி அடைந்த ஊழியர்களை கர்த்தர் தம்முடைய சபைக்கு தருகிறார். बुजुर्ग आके सेवक लोग को प्रभु कलीसिया देता है. ஆண்டவர் இஸ்ரவேலரை இப்படி சொல்லுகிறார். प्रभु इस्राएल से कहता है. எரேமியா 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே எரேமியா 3:15 यिर्मयाह 13:3-15 தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की அவர்களை அறிவோடும் புத்தியோடும் தேவனுக்கு விருப்பமான தேவனுக்கு ஏற்ற ஊழியர்கள் நமக்கு தேவன் தருகிறார். समझदारी से अकलमंदी से तुम्हारा तुम्हारा அறிவோடும் புத்தியோடும் நாம் கற்றுக்கொள்வோம். समझदारी से अकलमंदी से हम सीखें. விசனத்தோடு नाराजगी से. ஐயோ இந்த ஊழியக்காரன் அப்படி சொல்லுகிறானே என்று ये சொல்லி सेवक ऐसा कहता है कि ऐसा ना सीखे. அதை நீங்கள் ஒரு எளிமையான ஒரு கிருபை உள்ளதா வசனமாக எடுத்துக்கொண்டு உயர்வு அடைய அது உங்களுக்கு நலமாக இருக்கும். वचन को अच्छे पॉजिटिवली लेकर इस पर आत्मिक जिंदगी में आगे बढ़ने के लिए. யோவான் ஸ்நானகர் என்ன சொல்கிறார்? யோவானா बपतिस्मा क्या कहते हैं? யோவான் 3ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். யோவானா 3:27 27. அப்போ தேவனுடைய அதிகாரம் இன்றி ஒரு ஊழியக்காரன் சபையை நடத்த முடியாது. आज प्रभु का जो अधिकार के बगैर कोई कलीसिया चला नहीं सकता. ஏதோ ஒரு விதத்தில் தேவன் அந்த ஊழியக்காரனை நடத்த வேண்டும். किसी न किसी तरीके से वो सेवा को उस सेवक को प्रभु चलाना है. சபையின் ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். आज कलीसिया जो है विश्वासी लोग मसीह के अधीन है. கிறிஸ்துவுடைய சபை கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். मसीह के कलीसिया मसीह के उपदेश को पर अधीन है. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சபை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். पवित्र आत्मा अपने काबू में कलीसिया को रखा है. கிறிஸ்துவுடைய சபை சதறி போகாமல், आज प्रभु कलीसिया के बिखेर ना அது जाए. ஆங்காங்க சதறி அது சின்ன பின்னமாக போகாமல் बिखेर ना जाए, तहस नहस ना हो जाए. நல்ல உபதேசங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. उपदेश प्रभु कलीसिया को देता है. அதனால் நாம் தொடர்ந்து மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். इससे आगे ஒரு चढ़ाए जाते हैं. ஆரோக்கியமான சபைக்கு நல்ல ஊழியர்களை கர்த்தர் தருகிறார். तंदुरुस्त आगे कलीसिया की तंदुरुस्त सेवा को प्रभु देता है. நல்ல ஊழியர்கள் என்றால் एक अच्छा सेवक है, சரி நல்லா பாட வேண்டும். अच्छा गाना है. பாட்டு வரம் இல்லாத சில ஊழியர்கள் சபையை கெடுத்து कुछ போடுவார்கள். सेवक लोग जाके जो गाने का वरदान नहीं है वाकई कलीसिया के बिगाड़ देते हैं. அதாவது நல்ல ஊழியர்கள் தேவனால் அதிகாரம் பெற்ற ஊழியர்கள் சரியாக போதிப்பார்கள். अच्छे सेवक लोग जो अधिकार पाए लोग अच्छे सिखाते हैं. குழப்பமான வசனங்கள் ஏற்குமாறாக இருக்கிற வசனங்களை ஜனங்கள் மத்தியிலே போட்டு ஜனங்களை குழப்பக்கூடாது. लोगों को गलत के वचन देकर उलझाना नहीं है. அது எனக்கு ஒரு ஊழியக்காரனா தெரியும். मुझे
एक सेवक पता है, அவருக்கு ஏதாவது அவர் ஏதாவது சபைக்கு எப்படி போதிப்பார் தெரியுமா? वो कलीसिया को कैसे सिखाते हैं, ஒரு வசனத்துக்கு விரோதமாக இன்னொரு வசனத்தை தான் கொண்டு வந்து एक वचन के खिलाफ और एक वचन இந்த को வசனம் दिखाते இப்படி हैं, சொல்லுது, ये वचन ऐसा இந்த कहता है, வசனம் இப்படி ये சொல்லுது, वचन ऐसा कहता है, அதனால் நீ எதையும் ஏதாவது கடைபிடிக்காத, जैसे किसी पर तुम ना चलो, நீ ஏதாவது இப்படியே இருந்து சொல்லி तो ऐसा रहना करके இப்படி ஏதாவது சில ஊழியக்காரர் இருக்காங்க. ऐसे सेवक लोग भी है, அது பெரிய தவறான காரியமா? गलत है। அதாவது ஒரு வசனத்துக்கு விரோதமாக தான் இன்னொரு வசனம் இருப்பது அது நமக்கு தெரிகிறது. एक वचन के उल्टा और वचन है, हमको पता அது है। ஆவியானவரை எப்படி இணைக்கிறார், அதாவது அவருடைய உண்மையானதாக அவருடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அதாவது பொறுத்ததாக அதை ஆராய்ந்து தான் ஜனங்கள் மத்தியில் வைக்க வேண்டுமே ஒழிய पवित्र आत्मा वचन को कैसे जोड़ता है करके पवित्र आत्मा है कि हमें सिखाना ஜனங்களை है। குழப்பும் உபதேசம் அதாவது போதனைகள் கொடுக்கப்படக்கூடாது. लोगों को उलझाने जैसा का उपदेश ना என்னுடைய दे। ஏதாவது போதக ஏதாவது இந்த ஏதாவது ஊழியத்திலே मेरे शिक्षा में सेवा में, வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்திற்கு ஏதாவது விரோதமாக இன்னொரு வசனம் அது நமக்கு தெரிகிறது. मुझे पता है कि इस वचन के खिलाफ और एक वचन है, ஆனால் உள்ளான நிலையிலே ஏதாவது விகற்பம் இல்லை. अंदर के कार्य में वो नहीं है, ஆனால் அதனுடைய ஏதாவது மறைவானதாவது காரியம் தான் என்ன என்பதை நாம் சரியாக அறிய வேண்டும். लेकिन वचन की छुपी बात क्या है करके जाना जरूरी है। அதை ஏதாவது ஊழியர்களோடு இல்லை என்றால் ஏதாவது முதிர்ச்சி அடைந்த ஏதாவது வளர்ந்த ஏதாவது மற்ற பக்தர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள वो வேண்டும். सेवक के साथ या जाके ज्यादा तजुर्बा कार्य அதை ஜனங்கள் उसे மத்தியில் समझना வைக்கக்கூடாது என்பதாம். वो लोग के बीच ना रखना है। தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। கிறிஸ்துவின் சபை ஏதாவது சீஷர்களை ஏதாவது உருவாக்கு. मसीह के कलीसिया चेलों को उत्पन्न करता है। நீங்க இத கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, आप लोग मसीह लोग हैं, நீங்க கிறிஸ்தவங்களா? आप मसीह है क्या? ஆமா நான் கிறிஸ்தவன். हाँ मसीही हूँ, அப்போ अनेक பேர் ஏதாவது நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க தான். हम सब मसीही हैं, ஆனால் क्रिश्चियंस हैं। கர்த்தருடைய சபை ஒன்றுதான். प्रभु का कलीसिया एक है। கிறிஸ்தவ அந்த நிலையில இருந்ததை மாறி அவர்களை சீஷர்களாக மாற்றுகிறது. आज मसीह का जाके कलीसिया जाके इस प्रकार आके विश्वास है के से एक चेला का के स्थिति में आ அப்போ जाते हैं। சீஷர்கள் என்னப்பட்டவர்கள் जो चेले जो है ஒரு குருவிடம் एक गुरु से முன்பாக தான் அமர்ந்திருந்து रह के, குரு சொல்லுகிறதை கேட்டு जो गुरु कहता है सीखना, அதை உள்வாங்கி उसे रखना, அதை விசுவாசித்து विश्वास करना, அதை கடைபிடித்து उस पर अमल में அதை आना, மற்றவர்களுக்கு அது கொடுப்பவன் தான் ஒரு சீஷன். औरों को आके से आके इस प्रकार आके सुपुर्द அப்போ करना हुए एक இயேசுவின் चेलापन। சீஷர்கள் அனைவரும் அதாவது ஒரே இடத்தில் கூடி வந்து பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். आज का मसीह के चेले सब एक ही जगह जमा हुए तो அப்ப पवित्र நாம் आत्मा எல்லோரும் उतरी। சீஷர்களாக மாற हम வேண்டும். सब एक चेले बनना है। சீஷர்கள் தான் என்பது அதாவது நாம் கற்றுக்கொண்டதை நாம் அதாவது விசுவாசிக்க வேண்டும். முதலாவது आज जो हमने सीखे हैं उसे विश्वास करना पड़ेगा। அப்போஸ்தலர் பட்டியல் தான் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் பட்டியல் 2 போதும். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। இவர்கள் எல்லோரும் அதாவது அப்போஸ்தலரோடு தான் சேர்ந்து இணைந்து சபையாக இருந்தார்கள். वे प्रेरितों के साथ जुड़े हुए थे और आके उसके साथ आके सब कार्य करते அப்ப थे। நாம் அதாவது அந்த சத்தியத்தோடு அந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இருக்கிறோம். हम भी पवित्रों के साथ सच्चाई के साथ जुड़े रहे। அங்கே சேர்ந்து இருக்கிறவர்கள் என்னதாவது அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பற்பல வரங்களை ஏதாவது கொடுக்கிறார். जहाँ मिलकर रहते हैं वहाँ पर प्रभु की आत्मा जो है तरह तरह का वरदान देता है। ஊழியம் செய்யும் அதாவது தாகத்தை सेवा தருகிறார். करने का प्यास हमें उत्पन्न करता है மேல் மேலும் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நாம் और பெறுகிறோம். भी जानने का जो अनुग्रह में देता है। நமக்கு தாழ்மை உண்டாகிறது, हमको नम्रता होती நமக்கு है, பரிசுத்தம் உண்டாகிறது. पवित्रता होती है। அது மிக மிக சீஷத்துவத்திற்கு அது மிக முக்கியமான ये बहुत காரியம். ही बात एक चेला पर चेला होने के लिए प्रभु की नाम की महिमा हो। கர்த்தருடைய சபை பரிசுத்தத்தில் ஏதாவது வளர வேண்டும். प्रभु के कलीसिया पवित्रता में बढ़ना है। நாம் எல்லோரும் பரிசுத்தத்தை நோக்கி நாம் வளர்ந்து हम கொண்டிருக்கிறோம். पवित्रता की तरफ आगे बढ़ते हैं। நான் முழுமையாக 100க்கு 100 நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல हम முடியாது. आगे ये दावा नहीं कर सकते कि परिपूर्ण पवित्र हो गए நாம் करके। பரிசுத்தத்தை நோக்கி நாம் அதாவது முன்னேறி கொண்டிருக்கிறோம். पवित्रता की तरफ हमारे सफर है हमारा। பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கிறோம், पवित्रता चाहते हैं, பரிசுத்தம் அடைய விரும்புகிறோம். पवित्र बनना चाहते हैं। நமக்கு பல சோதனைகள், போராட்டங்கள், பல இன்னல்கள் நேரங்களில் कई आजमाइश तकलीफें आते हैं। நாம் அதாவது அவிசுவாசிக்கிறோம், हम विश्वास को करते हैं, பின்வாங்கி போகிறோம், पीछे हट जाते हैं, தேவனுக்கு பயம் இல்லாமல் போய் प्रभु விடுகிறது, के आगे डर नहीं रहता, கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். आदि नहीं रहते, அதை நாம் அதாவது உதறி தள்ளிவிட்டு उसे दूर करके தேவன் அழைத்த அந்த பாதை பரிசுத்த பாதை நோக்கி நாம் செல்ல प्रभु வேண்டும். ने जो हमको बुलाया उस पवित्र उस रास्ते में आगे बढ़ते जाना இதுதான் है। அந்த சபையின் அதனுடைய விரிவாக்கத்தை அதை கொடுக்கும். वो कलीसिया कार्य को दिखाती है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की அந்த महिमा हो। விரிவாக்கத்தின் முடிவு என்னவென்றால் கிறிஸ்துவை போல் நாம் மாறி இருக்கும். அதாவது பெரிய उसका अंजाम क्या कि मसीह जैसा हो गया होना। கிறிஸ்துவை போல் நாம் அதாவது மாறி இருக்கும் ஒரு பெரிய நிலை. और मसीह जैसा होना एक स्थान है। கடைசியாக आखिर में கிறிஸ்து தம்முடைய சபைக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். मसीह अपने कलीसिया को सुलह
करने का सेवा दिया நாம் है। எல்லோரும் ஒப்புரவாக்க வேண்டும். हम आके सुलह करना है, रिकंसाइल करना है। கொண்டிருக்கிறவர்களை கிறிஸ்துவோடு இணைந்து விடுங்கள். जो लड़ाई करते हैं मसीह के, தேவனோடு அவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். जो लड़ाई करने वालों को मसीह के साथ सुलह करें। இதை ஏதாவது பவுல் ஏதாவது இப்படி சொல்கிறார்? 2 पौलुस कहते हैं 5ஆம் அதிகாரம் 18 இலிருந்து வாசித்து பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை நம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். அப்ப இயேசு நம்மை ஏதாவது தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஏதாவது நமக்கு கொடுத்திருக்கிறார். हमको मसीह के साथ आके जो सुलह कर मेल मिलाप का सेवा हमें दिया है। அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. प्रभु के नाम की महिमा हो। அப்போ நம்முடைய சகோதரர்களாக இருக்கட்டும், हमारा भाई हो, நம்முடைய சகோதரிகளாக இருக்கட்டும், बहन हो, நம்முடைய அருமையானவர்களாக இருக்கட்டும், हमारे प्यारे को அவர்கள் மேல் ஏதாவது நாம் குற்றம் சாட்டி हम उन पे इल्जाम लगाना, அவர்களை ஏதாவது ஒதுக்காமல் ஏதாவது ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்று उनको வேதம் दूर ना சொல்கிறது. करे बल्कि सुलह करे, आके मिलाए। சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். मुबारक है जो कि अमन चाहता है, कि शांति करता है। சமாதானத்தை செய்வதா கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். मसीह का जाके रिप्रेजेंटेटिव दिखाते நாம் हैं, எல்லோரும் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள். हम आके इसके साराधिपति है। ஸ்தானாதிபதிகள் ஏதாவது பாவங்களை மன்னிப்பார்கள். जो वो आके औरों की गुनाह को माफ करते हैं। நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் ஏதாவது பாவத்தை ஏதாவது பெரிதாக எடுத்து हमारे खिलाफ जो कि गलतियों को बड़ा करके नहीं मानते, அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அதாவது தன்னுடைய मसीह के खातिर மன்னித்து விடுவார்கள். मन में माफ कर देते தேவனுடைய हैं। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। எனக்கு விரோதமாக ஒருவர் ஏதாவது பெரியதாவது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் मेरे खिलाफ अगर कोई बड़ा कुछ करता है तो என்று ஏதாவது அவர்கள் மேல் ஏதாவது காயமாகாரம் ஏதாவது கொள்ளாமல் उन இருக்கும் पर नाराज नहीं होना, आके रहना। கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகள் आज मसीह के जाके स्थानाधिपति சமாதானம் செய்கிறவர்களாக आज शांति करने கிறிஸ்து वाला தம்முடைய சபைக்கு ஏதாவது இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை अपने कलीसिया கொடுத்திருக்கிறார். को जो के मेल मिलाकर सेवा दिया है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु की नाम की महिमा हो। ஆதலால் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிற इसे कलीसिया प्रभु का कलीसिया जो है, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்திலே ये जो मेल मिलाप का सेवा में ஒன்றை நாம் செய்யக்கூடாது. एक नहीं करना है। நாம் என்ன செய்யக்கூடாது क्या என்றால் नहीं करना है? வாசித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். पहला कुरिन्थियस நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। அப்போ கிறிஸ்தவ சபையில் இல்லைங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே मसीह की कलीसिया में या मसीह के लोग के बीच நான் இவனை சார்ந்தவன் அவனை சார்ந்தவன், मैं इसका हूँ, मैं उसका हूँ, அவன் பெரியவன் இவன் ये பெரியவன் बड़ा है, वो बड़ा है, சொல்லுகிறது மகாதாது கேடான ये காரியம். कहना बहुत ही गलत बात है। ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அதாவது பிரதானமான பெரிய ஊழியர்கள் தான். ये सब बड़े बड़े सेवक लोग हैं। இவர்கள் எல்லோரும் வரம் பெற்றதாவது தேவனுடையதாவது பணி ஏதாவது வல்லமையாக செய்தவர்கள் தான். वरदान पाए जो बड़े बड़े जो सेवक लोग जो है, அதில் பாருங்கள் அதாவது நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது हम என்னவென்றால் क्या आगे சிலர்கள் जानना है, கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்வார்கள். तो कहते हैं कि मसीह का हूँ करके। அப்ப ஏதாவது கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எல்லாம் சரியா தான் இருப்பாங்க. हाँ, तो मसीह के जो रहने वाले तो सही रहेंगे। அப்போ பவுல் பாருங்கள் அதாவது மற்ற ஏதாவது தலைவர்களோடு சேர்ந்து இருக்கிறதும் जो बाकी लोग के साथ रहना, இல்லை என்றால் அதாவது அவர் அந்த லிஸ்டிலேயே கிறிஸ்துவை சேர்த்துக்கிட்டார். उस लिस्ट में मसीह को भी आके जोड़ा है। சிலர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய சுய லாபத்திற்காக कुछ लोग आके मसीह को अपने लाभ के சுய लिए, பெருமைக்காக अपने घमंड के लिए, சுய ஏதாவது அகம்பாவத்திற்காக अपने கிறிஸ்துவை घमंड के लिए தவறாக பயன்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி பவுல் मसीह சொல்கிறார். को गलत इस्तेमाल करने वाले लोग भी हैं। கிறிஸ்துவை தங்களுடைய ரட்சகர் என்றும் मसीह का उद्धार करता கிறிஸ்து करके சபையினுடைய தலைவர் என்றும் मसीह के कलीसिया का सरदार है। தேவன் என்று சொல்லி அவர் அங்கீகரிக்காமல் कलीसिया को अब मसीह के प्रभु करके अंगीकार नहीं करते। மற்ற தலைவர்களை போல கிறிஸ்து ஒருவர். बाकी नेता जैसा यीशु भी है என்னிதாவது करके। கிறிஸ்துவை சுய லாபத்திற்காக பயன்படுத்துபவர்கள் என்று मसीह சொல்லி பவுல் को சொல்கிறார். अपने फायदे के लिए इस्तेमाल करने वाले लोग भी அப்போ हैं। நாம் ஏதாவது யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. हम किस पर भी निर्भर ना रहे। அவர் ஊழியக்காரன் நல்ல பிரசங்கம் பண்ணுவான்,
वो सेवक अच्छा प्रचार करेगा, ஒரு ஊழியக்காரன் நல்லா பாடுவான், एक सेवक अच्छा गीत ஒரு गाते हैं, ஊழியக்காரன் நல்ல ஆலோசனை கொடுப்பான். एक सेवक अच्छा सलाह देते हैं, सलाह मशवरा। இதை கேட்கும் ஜனங்கள் ये सुनिए जो सुनते लोग இந்த மாயையில் அவர்கள் சிக்கி அவர்களுக்கு தான் பின் செல்வார். ये झूठ में फंस जाते हैं, उनके पीछे चलते हैं। அவர்களை தான் இங்கே பவுல் கண்டிக்கிறார். ऐसे लोगों को पौलुस खंडन करता है। இவர்களுக்காகவா அதாவது இயேசுதான் மரித்தார்? क्या इनके लिए मसीह मरा क्या? இல்லை அதாவது இவர்கள் அதாவது தம்மை அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்காக மரித்தார்களா? क्या उनके पीछे चलने के लिए मसीह मरा क्या? இல்லை அதாவது கிறிஸ்துதான் அவர்களுக்காக மரித்தார்களா என்று சொல்லி நிதானியுங்கள் என்று சொல்லி அவர் क्या சொல்றார். मसीह के उनके लिए मरा क्या? அப்ப கிறிஸ்துனுடையதாவது அவருடையதாவது முக்கியத்துவத்தை பவுல் எடுத்ததாவது கூறுகிறார். मसीह के खासियत को, उसके अहमियत को रख के पौलुस लिखता है। சபையில் இந்த பிரிவினை இருக்கக்கூடாது என்று அதாவது வேதம் சொல்கிறது. बाइबल कहते हैं कि कलीसिया में इस तरीके का जुदाई या दूरिया नहीं होना ஆனால் चाहिए। இந்நாட்களிலே அதாவது நான் அவரை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நாம் அவ்வளவு கெட்டு போயிட்டோம். लेकिन अब इन दिनों में हम देखते हैं कि मैं ये लोग इनका हूं, मैं इनका हूं कहने वाले ऐसे लोग भी हैं। அவர்கள் எல்லோரும் கெட்டு போனவர்கள். वो सब बिगड़ गए। அவர்கள் கிறிஸ்துனுடையதாவது ஆதரவாளர்கள் அல்ல. वो आके मसीह के लोग கிறிஸ்துவை அதாவது உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் அல்ல. मसीह के पीछे चलने वाले தேவனுடைய नहीं हैं। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। அருமையான பரிசுத்த நாளிலும் एक अच्छे पवित्र दिन में भी திருச்சபையின் 57வது ஆண்டை நாம் அதாவது நிறைவுக்கு அதாவது நாம் அதாவது கொண்டு कलीसिया வந்திருக்கிறோம். के 57 साल को पूरा हो गया है। இந்த புதிய ஆண்டு 58ஆம் ஆண்டு. 58 साल में இந்த ஆண்டு அதாவது நாம் தொடங்கி நாம் அதாவது இன்னும் கர்த்தருக்கு என்று நாம் इस பிரகாசிக்க 58 साल में प्रभु के लिए और भी हम चमके हैं। அது மாத்திரமல்ல அதாவது நாம் அதாவது கற்றுக்கொண்டவைகள் அதாவது அதாவது நிச்சயித்துக் கொண்டவைகள் நிலைத்திருக்க जो सीखे हैं, जो साबित किए हैं, उसमें कायम रहे, அதை நாம் கடைபிடிக்க उसमें हम पालन அதை करें நாம் மற்றவர்களுக்கு அதாவது சொல்ல औरों को बताए हम, மற்றவர்களை அதாவது சபையோடு சேர்க்க औरों को कलीसिया से मिलाए हम। தேவாவியானவர் நம் மூலமாக கிரியை प्रभु की செய்வார். आत्मा हमारे साथ रह के क्रिया करे। நாம் எவ்வளவு தூரம் பரிசுத்தாவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ हम किस सत्य पवित्र आत्मा को अपने आप को उसके हवाले करते हैं। பரிசுத்தாவியானவர் நம்மை எடுத்து அதாவது தம்முடைய அதாவது சுவிசேஷத்தை அதாவது பிரபல்யத்திற்காக அவர் செயல்படுத்துவார். पवित्र आत्मा हमें किस खुशखबरी के जरिए हमें इस्तेमाल करेगा। கிறிஸ்துவுடைய சபை என்றும் நிலைத்திருக்க प्रभु போகிறது. की कलीसिया हमेशा आबाद तक कायम रहेगा। ஒருபோதும் அதாவது சபை அதாவது மேற்கொள்ள சாத்தானால் முடியாது. कोई भी ताकत है कि प्रभु की कलीसिया को प्रबल नहीं कर सकता। ஏன் தெரியுமா? क्यों? ஆண்டவர் அதாவது சாத்தானை அதாவது ஏற்கனவே முறியடித்து அவன் மேல் அவர் ஜெயம் क्योंकि கொண்டார். आप प्रभु यीशु ने के शैतान को पहले से हरा दिया। ஹalleluya. हालेलुया। இயேசு பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டார். यीशु पाप पर जीता। இயேசு பாதாளத்தின் மேல் ஜெயம் கொண்டார். अर्धलोक को जीता। இயேசு மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டார். यीशु मौत को जीता। இயேசு தான் பிசாசின் மேல் ஜெயம் यीशु கொண்டார். शैतान को जीता। ஆதலால் பிசாசானவன் அவருடைய சபையை மேற்கொள்ள முடியாது. शैतान कलीसिया पर प्रबल नहीं कर सकता। ஆனாலும் तो भी சாத்தான் அதாவது சோதிப்பான். शैतान कलीसिया को आजमाएगा, அவன் போராடுவான், हमसे लड़ेगा। நம்மை அதாவது பல விதத்தில் அதாவது இடுக்கங்களை கொடுத்து நம்மை தாழ்த்த शैतान में முயற்சிப்பான். तकलीफ देखिए में गिराने की कोशिश ஆனால் करेगा, அவன் சபையை மேற்கொள்ள लेकिन முடியாது. कलीसिया को प्रबल नहीं कर सकता। தேவனுடைய சபை அதாவது மேற்கொள்ளும். प्रभु कलीसिया में தேவன் प्रबल தம்முடைய होगा। சபை அதாவது நிறைவுபடுத்த இதோர் வருகிறார். प्रभु अपना कलीसिया को परिपूर्ण करने நிறைவடைந்த आने சபை वाले அதாவது हैं। கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படும். परिपूर्ण कलीसिया प्रभु यीशु लेने वाले हैं। ஆகாயத்தில் அதாவது ஒரு சந்திப்பு அதாவது நேர போகிறது. बादलों पर एक मिलन होगी। அதாவது ஆகாயத்தில் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுடைய சபை அதாவது நேரடியாக சந்திக்க बादलों पर एक போகிறது. मसीह कलीसिया के मिलने वाला है। அதற்கு முன்பாக நாம் ஆயத்தமடைய उससे पहले வேண்டும். हम तैयार होना है। நம்முடைய குறைகள் கரைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். हमारे गलती को दूर करना है। நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழும்படியாக मसीह के लिए जीने அழைக்கப்பட்டவர்கள். के लिए अब बुलाए गए हैं। கிறிஸ்துவுக்காக தைரியமாக நிற்க வேண்டும். मसीह के लिए दलेर से रहे। இந்த தேசத்திலும் इस நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ जहाँ जहाँ जाते हैं கிறிஸ்துவுக்காக நாம் ஏதாவது செயல்பட வேண்டும். मसीह के लिए हम क्रिया करें। கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். मसीह हमारे साथ है। கிறிஸ்து தம்முடைய சபையை பாறையாகிய தம்மேல் அவர் கட்டுகிறார். मसीह अपने कलीसिया को जो चट्टान है, जो पत्थर है, उस पर अपना कलीसिया बांधता है। ஒருபோதும் நகர்வதில்லை. वो कभी सरकता அது नहीं, ஒருபோதும் அசைவதில்லை. कभी हिलता नहीं। அசையாமல் இருக்கிறதா சியோனிலே ஒரு கல்லை தான் நான் வைத்தேன் என்று सिय्योन சொல்லி पर ஆண்டவர் ऐसा சொல்கிறார். पत्थर रखा कभी हिलता பரம नहीं। சியோனிலே கர்த்தர் அதாவது இயேசுவை நிலைநாட்டினார். आसमानी सिय्योन पर मसीह को कायम किया है। ஹalleluya. हालेलुया। அங்கே
செய்தால் கிறிஸ்து அங்கே இருந்து தம்முடைய சபையை ஆளுகிறார். वहाँ पर से मसीह यीशु सल्तनत கிறிஸ்துவின் करता ஆளுகை है. தான் பரலோகத்திலிருந்து நம்மை मसीह ஆளுகை की செய்கிறது. सल्तनत आके आसमान से கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிறார். मसीह हम पर हुकूमत கிறிஸ்துவின் करता है. ஆளுகைக்குள்ளாக சபை मसीह के இருக்கிறது. हुकूमत पर है. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம தான் கிறிஸ்துவுக்கு என்னாலும் கீழ்ப்பட்டு இருக்க मसीह के வேண்டும். अधीन रहे हम. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய उसके வேண்டும். वचन पर अधीन रहे हम. அவருடைய வசனத்தை நாம் கடைபிடிக்க उसके वचन வேண்டும். पर अमल करें. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे साथ है. நம்முடைய சபையை கர்த்தர் प्रभु ஆசீர்வதிப்பார். करे इसको आशीष करे. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. 57வது ஆண்டின் நிறைவு நாளை முன்னிட்டு நாம் கர்த்தருக்கு நன்மை செய்தவர்